ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீக்ரெட் மேரேஜ் வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஜேக்கல் ரோன்ஷட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. அது நான் பண்ண ஒரு சின்ன சம்பவம் தான். சின்னதில்லை, ரொம்ப பெரிய சம்பவம். உண்மையிலே சொன்னால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதாவது பிடிஎஸ் ரிட்டன் இது டாக்குமெண்ட்ரி வந்துச்சுல, ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு நான் டெலிகிராமில் போஸ்ட் போட ட்ரை பண்ணேன். பட் அது போஸ்ட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு அதை க்ராப் பண்ணிட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு ஒன்று போஸ்ட் போட்டேன். போஸ்ட் ஆச்சு. சரி, அங்கே தான் ஆகலை, சரி இங்கே பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போட்டால் காப்பிரைட் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் சேனலெலாம் நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு இதை போட்டேன். ஸோ தட்ஸ் போஸ்டட். எனக்கு செம்ம ஹாப்பி. ஓகே, போஸ்ட் ஆகுது, நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். அங்கே தானே போஸ்ட் ஆகலை, இங்கே நெட்டும் கம்மியாக இருக்குது, எல்லாராலையும் பார்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக மெண்டல் மாதிரி ஒன்று முடிவு பண்ணிட்டு அடுத்து இன்னொன்று போட்டேன். செம்ம ஷாக்கு. வாட்ஸ்அப் சேனல் தானாகவே டெலீட் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னு புரியல. ஏன்னா திடீர்னு பார்த்தா வந்துட்டு நீங்கள் இதில் மெசேஜ்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் காட்டுது. என்னென்னு பார்த்தா காப்பிரைட் அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் வாட்ஸ்அப் சேனலில் காப்பிரைட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே. எனக்கு அது வரைக்கும் சத்தியமாக வாட்ஸ்அப் சேனலில் காப்பிரைட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா காப்பிரைட்னு வருது, அல்காரிதம் நீங்கள் வந்து மீறிட்டீங்கன்னு வருது, எத்தோ வருது. அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் தேடுவாங்கள்ல வாட்ஸ்அப் சேனலை காணானா, அது வரலனான்னு சொல்லிட்டு நானாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் நானாக மைண்ட்ஸில் முடிவு பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன். அது நிறைய பேர் பார்க்கல போல். நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கு என்னாச்சுன்னு கேட்குறீங்க. நான் இந்த ரீசன் ஒவ்வொருத்தையும் சொல்லலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு செம்ம மனம் ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு சத்தியம் உடம்புல சக்தி இல்லை. அதை சொல்லும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதான் சரி நம்ம ஒரு இதை வீடியோவில் சொல்லிக்கலான்னு. ஏன்னா அதில் 2000 பேர் அந்த வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ உண்மையாக சொன்னால் நான் வந்து ஒரு அசிங்கத்தெல்லாம் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் கிட்டே போய்ட்டு நான் அந்த மாதிரி சொன்னேன், வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்டி அப்படின்னு. அப்போ அவள் என்ன தெரியுமா சொன்னான் என்கிட்ட, 0 ஃபாலோவர்ஸ், ஒன்றுமே இல்லாத இதை ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிற? உன்னை நம்பி ஃபஸ்ட்டு யார் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவா? இதில் எதுவுமே நீ போட முடியாது, வீடியோ கூட இதில் போட முடியாது, இதெல்லாம் சும்மா தண்டத்துக்கு யார் பண்ணுவா, சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபாலோ பண்ணல. பட் என்கிட்ட இதெல்லாம் சொன்னான். நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், நீ ஃபாலோ பண்ணாதே அப்படின்னு சொல்லி நான் லிங்க்கை டெலீட் பண்ணிட்டேன். இல்லை மச்சான் அனுப்புனா, இல்லை மச்சான் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ண வந்து அனுப்பினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 1K வந்தப்போ நான் அவள்கிட்ட அனுப்பிட்டு ஆட்டம் போட்டேன். பத்தியா 1K யார் வருவான்னு கேட்டால் 1K வந்திருக்காங்க அப்படின்னு. 2K அப்படி தான். அவள்கிட்ட போய்ட்டு நல்லா மூஞ்சில் போட்டு கறியை பூசுன்னு பூசிட்டு வந்தேன். இப்போ டெலிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஏன்னா அதில் 2234 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேர் சம்பாதிக்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி. அதுவும் வாட்ஸ்அப் சேனலில் அது வந்துட்டு கொஞ்சமாக 5 பேரா 10 பேரா ஒருத்தரா 2 பேரா டெய்லியும் நோட் பண்ணிட்டே இருப்பேன் எத்தனை பேர் வராங்கன்னு. ஏன்னா அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் மாதிரி தான். நான் சேனலில் அப்படி தான் டெய்லி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறது, வியூஸ் பார்க்கலாம் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எனக்கு ஹாப்பினஸில் ஒன்று குறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு கம்மி பேர் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த 2K பீப்புள்ஸ்க்கு வந்து என்னை பிடிச்சி தானே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த 2K பீப்புள்ஸ்க்கு வந்து இதுக்கு மேலே நான் உங்களை ஃபாலோ பண்ணணும்க்கா, ஆசைப்பட்றேன்க்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. நீங்கள் ரிட்டன் அங்கே வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியும் எப்போவுமே என்னோடய டவுன் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துடுவீங்க. இல்லைக்கா நாங்கள் இருக்கோங்க்கா அப்படிங்கிற ஒரு இதை கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி 2K பீப்புள்ஸ் அங்கே வருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் தான் ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டுருக்கீங்க. மணி பார்த்தா காலையில் 5 மணி. உங்கள் கண்ணே கலங்கிட்டுருக்கு. உங்களுக்கு அவ்வளோ பயம். இது பண்ணி தான் ஆகணுமா, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டெஸ்ட்டு முன்னாடி வச்சு இன்னும் டெஸ்ட் பண்ணலாமா வேணாமனு யோசிச்சுட்ருக்கீங்க. ஒரு பயத்தோடையே அதை எடுத்து ஃபர்ஸ்ட் 2 ட்ராப் விட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டீங்க. உங்களுக்கு பயம் சத்தியமாக கண்ணை ஓப்பன் பண்ண தோணல. ஐயோ, இது பாசிட்டிவ்னு வரக்கூடாது, வந்துச்சு அவ்வளோதான், லைஃப்பில் இல்லை என்னை கொன்றுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒரு பயத்தோடு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறா. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு மேலே கண்ணை மூடிட்டான். கஷ்டப்பட்டு அப்படியே அந்த கண்ணை திறந்து பார்த்தா அதில் டபுள் லைன். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. டபுள் லைனா?
அவள் கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. அவள் அப்படியே கீழே உட்காந்துட்டாத, கையில் கூட தொடலை, அவ்வளோ கண்ணுலேருந்து தண்ணி வருது. இது இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயின் கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கா. அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. கரெக்டாக பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் டக்குன்னு அந்த பைப்பை திறந்துட்டா. என்னடி ரெஸ்ட் ரூம் போய் 1/2 hour ஆச்சுடி, நீ என்ன ரெஸ்ட் ரூம்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கேன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்கியா? ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கியா? ஆமாம் ஆமாம். ஷோ பாத்ரூமில் உட்காந்து ஃபோன் பார்க்குதுன்னு சொன்னால் கேட்குறியா பையன் நீ? அட்டிச்சு உன்னை என்றைக்கு பாத்ரூம்குள்ள அமுக்க போகிறேன்னு தெரில. அம்மா போம்மா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு பையன் அந்த ஃபோனை கையில் எடுத்துகிட்டு அந்த டெஸ்ட் இப்போ தான் பார்க்குறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கவர்லாம் கிழிச்சு போட்டிருப்பாள், அதை எடுக்க அது எங்கே வைக்கிறதுன்னு தெரில. ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு பேண்ட்டுக்குள்ளே சொருப்பிட்டான். நடந்த கீழே விழுந்துருமா? நூனு விழுகாது. இதை நீ இப்போ இதை எப்படி தூக்கி எறிவேன்? பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு டெஸ்ட்டில் எடுத்துடா. அப்படியே வந்து இங்கே வைக்கிறதுனே தெரியல, அவ்வளோ பயமாக இருக்குது. பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டா. ஐயோ கவரை தூக்கி எங்கே போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸை பார்க்குறான். அழுத மாதிரி இருக்குது. ஐயோ எங்கள் அம்மா கண்ணு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு, என்னம்மா என்ன இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன்? ரெஸ்ட் ரூம் தான் போன, நான் ரிட்டன் போய் தூங்கிக்குவேன், நீ போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அம்மா ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. நீங்கள் பொறுமையாக போயிட்டு ரெஸ்ட் ரூமோட லாக்கை வந்து லாக் பண்ணி விட்டீங்க. இப்போ இது எங்கேதுக்கப்புறம் போடுறதுனா? ஐயோ இந்த வீட்டுக்குள்ள எங்கே போட்டாலும் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடும். எங்கள் அம்மாவுக்கு நாயை விட மோப்ப சக்தி அதை விட ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தா கபோர்டில் அவள் திங்ஸ்லாம் இருக்கும். அங்கே பார்த்தா அவள் காலேஜ் முடிச்சு அவளோட பேக் இருக்குது. அவள் காலேஜ் முடிச்சு 1 week தான் ஆகுது. ஸோ அந்த பேக் அங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த கவரெல்லாம் அந்த பேக்குள்ளே போட்டு ஜிப்பை பூட்டிட்டான். அவங்க அம்மா கரெக்டாக டோரை லாக் பண்ணுறாங்க. அவள் டக்குன்னு வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு, என்னம்மா லூசி எதுக்கடி டோரை லாக் பண்ண? அந்த நம்ம வெளியே வந்தால் போடுவோம்ல அந்த பழக்கத்துக்கு போட்டுட்டேன். ஷோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு, சரி நான் கீழே போகிற வரியா? இல்லை நான் ரிட்டன் தூங்க போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. உங்கள் அம்மா போனதுமே நீங்கள் குடுகுடுன்னு போய் அந்த டோரை லாக் பண்ணிட்டீங்க. டோரை லாக் பண்ணிட்டு பெட்டில் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இதை பார்த்துட்டே இருக்கீங்க. டபுள் லைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறீங்க. நான் அம்மாவா? உனக்கு நான் அம்மாவா? என் கடவுள் உன்னை என்கிட்ட தந்தார். எனக்கு ஒன்றுமே தெரியாது. உன்னை வச்சு உங்கள் அப்பா கிட்ட என்ன நான் சொல்லவே இல்லை பாப்பா. அம்மாவுக்கு டேட் தள்ளி போயிருக்குன்னு கூட. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அந்த வயிற்றில் கை வச்சுட்டு, ஒரு வேளை அவள் வேணான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நீ என்னை விட்டு போயிடுவியா? அம்மா லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்? உன் லைஃப் எப்படி இருக்க போகுது? அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வயிற்றில் கை வச்சிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க அம்மா அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவன் டக்குன்னு வந்து அந்த டெஸ்ட்டரை டக்குன்னு பேக்குள்ளே வச்சுட்டு அவள் கம்முன்னு வந்து படுத்துருப்பான். அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது மேடம் குப்பரை வச்சு படுத்து கிடக்குறாங்க. சரி தூங்குறா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது போய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க குப்பரை படுக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக படுக்கிறான். ஆனால் எப்படி இதெல்லாம் என்ன நடக்கும்? எனக்கு ஒன்றுமே தெரில. ஃபஸ்ட்டு இது அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து வேகமாக ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறா. ஸோ அந்த சைடு வந்து மெசேஜ் வந்து சிங்கிள் டிக்கில் இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீயும் இப்போ தான் காலேஜ் முடிச்ச, நானும் நீ இப்போ தானே ஒர்க்குக்கே சர்ச் பண்ணிகிட்ருக்க. அதுங்காட்டி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னடா பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கான். ஸோ மெசேஜ் வந்து ஜேகே வந்து மார்னிங் ஒரு 8 மணி போல் பார்த்துருப்பான். ஒயின் அண்ணாத்துக்கு நல்லா தூங்கிட்டுருக்கா. என்னடி என்ன பண்ணிகிட்ருக்கா? அண்ணாத்துக்கே எதுக்கு முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருந்து அவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. ஒயின் அதுக்கு எதுக்குமே அப்போதைக்கு ரிப்ளை பண்ணல. சரி முடிச்சுட்டு தூங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கான். அவங்க அம்மா, இந்தடா காஃபிடா. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து காஃபி எடுத்து குடிச்சிட்ருக்கான். கரெக்டாக பார்த்தா அவங்கள்ட்ட ரிப்ளை வருது. இப்போ தான் முடிச்சிருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சும்மா தான் பெட்ரூமில் உட்காந்துருக்கேன். பெட்ரூமில் தான் உட்காந்துருக்கியா? எனக்கு கீழே போலியா? போகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹாப்பியாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். நீ ரிப்ளை பண்ணிட்டு, ஜேகே என்னடி மீட் பண்ணலாமா ஜேகே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க. என்னடி புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறியோ? காலேஜ் முடிச்சு 1 week தான் ஆகுது. பட் மேடம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல். ஃபர்ஸ்ட்டு நீங்களே மீட் பண்ணலான்னு கேட்குறீங்க. வரியாடா? சரி கேஃப் வந்துரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ரிப்ளை வந்துருச்சு. ஜேகே அதுக்கப்புறம் கிளம்பிட்டா. நீங்கள் இந்த சைடு உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நான் அந்த கெஃபேல போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவா?
உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வீட்லேயே பால் பாக்கெட் இருக்குது, காஃபி தூள் இருக்குது, எதுக்கு கெஃபேல காஃபி? வீட்டில் போடுறது கெஃபே காஃபி மாதிரி வராதுல்ல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போ, இரு நான் காஃபி போட்டு தரேன். நான் போய் குடிச்சிட்டு வரேம்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ என்ன முடிவு பண்ணுறோ அதான் நடக்கும்ல. அம்மா போ, என்னமோ பண்ணு, நான் அதுவும் சொல்கிறதுக்குல. நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு உங்களுக்குலாம் வில்லி மாதிரி தெரியல, என்ன வயசு அப்படி பூமர் மாதிரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. பாத்தி அவளுக்கு வாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கரெக்டாக பார்க்குறாங்க. சீரியலில் வந்து ஐயோ ஏன் விழுந்தா ஜோ மாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சீரியலை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா திரும்பி பார்த்துட்டு இது திருந்தாது அப்படிங்கிற மாதிரி இந்த டோரை லாக் பண்ணிட்டு நேராக அந்த கேஃபேக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். உங்களை பார்த்தோன்னே ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு ஹை வா அப்படின்றான். நீங்களும் அங்கே போய்ட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காரிங்க. காஃபி காஃபி ஓகே தான் அப்படின்றீங்க. ஜேகே உங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணுறான். நீங்கள் சைலண்ட்டாக இந்த காஃபியை குடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏண்டி சைலண்ட்டாக கறதா கூப்பிட்டியா? வேறு என்ன பேச சொல்கிறேன்? ஏன் மூஞ்சி இப்படி இருக்குது? ஒன்னோட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த காஃபி முடிச்சுட்டு செக்கி அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரில. வெளியே போகலாமா? வா அப்படின்றான். ஸோ 2 பேரும் இப்போ வந்து பார்க்கில் இருக்கீங்க. மத்தியானம் உச்சி வெயில எவன் பார்க்குக்கு வந்திருப்பான். நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ யாருமே பார்க்கில் இல்லை. நீங்களும் ஜெக்கி வந்து ஒரு ஊஞ்சல் மட்டும் நிழலில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஊஞ்சல் கிட்ட போடுங்க. ஜெக்கி உங்களை பார்த்துட்டு ஆட்டியோடவா அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக அந்த ஊஞ்சல் உட்காந்துருக்கீங்க. ஜெக்கி வந்து உங்களை பார்த்துட்டு பின்னாடி இருந்துட்டு லைட்டாக ஆட்டுறான். நீங்கள் எப்படியே அந்த கம்பியை பிடிச்சிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. என்னடி ஏண்டி மார்னிங் வந்ததுலேருந்து சைலண்ட்டாக இருக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிக்கு திரும்பி பார்க்குறீங்க. என்னடி ஏண்டி இப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேக்கு வந்து அப்படி முன்னாடி வரான். என்னப்பா அப்படின்றீங்க. ஜேக்கு அவங்க முன்னாடி வந்து முட்டி போட்டுட்டு அந்த ஊஞ்சலில் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அப்படியே உங்கள் தொடையில் வந்து கை வச்சுட்டு ஃபேஸ் வந்து அப்படியே பார்க்குறான். என்னடா என்ன ஆச்சு? என் செல்ல பண்ணிட்டுக்கு என்ன ஆச்சு? நீ ஜேக்கி பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எந்திரி, நீ சொல்லு, நீ டல்லாக இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு என்னடி ஆச்சு சொல்லுடி, எதாக இருந்தாலும் நான் இருக்கேன், நீ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாமா? இப்படி தயவு செய்து ஃபேஸ் மட்டும் வைக்காத. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு என்னனாலும் ஃபேஸ் பண்ணிப்பியா? என்னனாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அந்த பேக் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு என்னடி நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு பேக் வந்து சைடில் வச்சுருந்துருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு கையில் வந்து அப்படியே மறைச்சிக்கிட்டீங்க. என்னடி என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஜிகேயோட ஹேரை வந்து லைட்டாக கோதி விட்றீங்க. என்னடி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிகே ஃபோர்வேர்டில் போய்ட்டு எனக்கு பயமாக இருக்குது, நீ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னு கூட எனக்கு தெரியல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிகேயோட கையை வந்து பிடிக்கிறீங்க. ஜிகே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து கப்பன்னு வந்திருப்பான். நீங்கள் என் கையை பிடிச்சிட்டு இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வைக்கிறீங்க. அவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. உங்களை அப்படியே ஷாக்காக பார்க்குறான். ஜிகே எதுவுமே பேசலை. ஷாங்கு ஜிகே சைலண்ட்டாக இருக்கான். ஜிகே நீ அப்பாவாயிட்ட. ஜிகே அதுக்கும் எந்த ரிப்ளை இல்லை. நீங்கள் ஜிகேவே பார்த்துட்ருக்கீங்க ஒரு 10 நிமிஷம். என்னடா நீ ஷாக் ஆகிட்டா, உனக்கு இது எப்படி தோணுதப்பெல்லாம் கேட்டுட்டீங்க, எதுக்குமே ரிப்ளை இல்லை. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு அப்போ இந்த குழந்தை வேணாங்கிறியா ஜிகே? வயன் நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஜிகே அப்படின்றீங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? நம்ம குழந்தடி வேணாங்கிற ஒரு இஷ்டத்துக்கு நான் சைலண்ட்டாக இருந்தேன்னா எனக்கு ப்ராசஸே ஆகலை. நீ ப்ரெக்னெண்ட்டா? அது ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? அந்த குழந்தைக்குள்ளே நம்ம குழந்தை இருக்கான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் தவிர நான் வேறு எதுக்குள்ளே கொண்டுருவேன் வாயின் ஏதாவது பேசினா. ஜிகே உனக்கு புரியுதா இல்லையாடா? உனக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் 21. எனக்கும் சேம் 21 தான். இப்போ எப்படி நமக்கு இது செட் ஆகும்னு நினைக்கிறேன்? ஜேகே உங்களை பார்த்துட்டு எது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்? ஜேகே உனக்கு புரியுதா இல்லையா? ஜேகே உங்களை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகுறான். ஜிகே இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஜிகே டக்குன்னு எந்திரிச்சிருப்பான். ஜிகே இப்போ என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன். குழந்தை வேணாம் ஜிகே. ஜிகே அப்படியே உங்களை செம்மையாக முறைக்கிறான். முறைச்சா நீ என்ன பண்ண சொல்கிற? இப்போ நீ எப்படி வந்து பொண்ணு கேட்பேன்? பொண்ணு கேட்டால் ஃபஸ்ட் தருவாங்களா? நீயே சொல்லு, தருவாங்க நம்புற? ஜேகே எப்படி உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஏன்டா முறைக்கிறேன்? முறைச்சாலும் இங்கே எதுவும் மாற போகிறது இல்லைடா. இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு ஃபஸ்ட் நம்புற. இப்போ வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டினாலும் சத்தியமாக தர மாட்டாங்க. கேட்டால் உனக்கு ஒரு ஜாப் இல்லை, நீலாம் பொண்ணை பார்த்துப்பியாம்பாங்க. அதை தாண்டி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். ஜேகே டக்குன்னு உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டான். அவமானமாக இருக்கணும் அப்போ இல்லையா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க.
இப்போ சுகமாக தானே இருந்துச்சு, கூட இருந்தில்ல, இல்லைம்மா நான் தனியாக வெடி பண்ணேன். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை லைட்டாக இது பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு கொன்றுவேன், என் பிள்ளைய கொன்றுன்னு சொன்னோம், பொண்ணைய கொன்றுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அது ஏன் பிள்ளைடி, நான் இதான் பண்ணுவேன், அதை பார்க்க நான் ஏதாச்சும் பண்ணுவேன். இந்த 1 வீக் நான் சும்மா இருந்தேன்னா சரி காலேஜ் முடிச்சு சும்மா இருக்குவேன்னு சொல்லியிருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லை, இதுக்கு மேலே வேலையை பார்த்து உன்னையை காப்பாற்றுறதுக்கு ஏன் பொறுப்பு. வாயை மூடிட்டு அதோட நிறுத்திக்கோ. அதனா குழந்தைய அழிக்கலாம், உனக்கு நான் அவ்வளோ அசால்ட்டாக இருக்கா. போய் குழந்தை இல்லாதவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுப்பாரு இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு, அப்போ தெரியும் வலினா என்னென்னு. உனக்கு கடவுள் ஈஸியாக கொடுத்தானே, சரி அவ்வளோதான் அபார்ட் பண்ணிடலாம். சி இல்லை பொம்பளை அவன் ஜேகே அப்படின்றீங்க. ஜிகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, நீங்கள் அபார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அவன் பாட்டு கற்றுட்டு கிளம்பி போகிறான். ஜிகே இங்கே பாரு ஜிகே, வாயை மூடு, குழந்தை ஏதாச்சும் பண்ண சத்தியமாக கொண்டுருவேன், உன் குடும்பத்தோட அழிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் பார்த்துக்க, அது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஷோ கடவுளே எப்படி ஜேகே நீ செட் ஆகும்னு நினைக்கிற அப்படின்னு நினச்சிட்டு எங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்கு போய்ட்டு ஜேகே கால் பண்ண ஜேக்குன்ட்டு சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் நாளைக்கு. ஜேகே இது நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம் அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். அதை தாண்டி நான் வந்துட்டு நீ என்ன நினைக்கிற பண்ணாட்டி நான் நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டு வெளியே வா. ஜேகே இப்போ நான் காலேஜ் முடிச்சிட்டேன் ஜேகே, அதுவும் நான் என்ன சொல்லிட்டு வெளியே வரவேன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். அப்போ வேலைக்கெலாம் போகக்கூடாது ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டு. ஆமாம் இவங்க பேர் டாட்டா பில்லா ஃபேமிலி, வேலைக்கெலாம் போக மாட்டாங்க, பொத்துட்டு இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு வாடி. ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே போன வச்சுட்டு அவங்களுக்கு அப்படின்னு இருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வீக்கு தான் கால் பண்ணுறீங்க. நாளைக்கு நான் அந்த மாதிரி இந்த கம்பெனியில் இன்டர்வியூ போகலான்னு இருக்கேன். என்னடி அன்றைக்கி அப்பா வேலைக்கெலாம் போக வேணான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லைடா அது சரி விடு, ஃபினான்ஷியலாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறியா? அதான் நீ வந்து அப்பாட்ட பேசுகிறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாட்ட பேசுகிறான். வந்து உங்கள் பெரியப்பா பையன்தான். உங்கள் அப்பா வந்து முடியவே முடியாதுன்றாரு. நீங்கள் பாருங்கள் சித்தப்பா, அதான் நான் இருக்கேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன், ஏன் சித்தப்பா இப்படி பண்ணுறீங்க, நானும் அவள் கூட இன்டர்வியூ போகிறேன். நீ இன்டர்வியூ போகிறேடா? ஆமாம்ப்பா. சரிடா கூப்பிட்டு போ அப்படின்ட்டாங்க. உங்களுக்கும் வீக்கு வந்து சேம் ஏஜ் தான். உங்கள் அப்பா ஓகேன்னு சொன்னோன்னே வந்துட்டு ஓகேடி காலைல எத்தனை மணிக்கு? மார்னிங் ஒரு 9:30 போல் கொண்டு போய் வரியா? சரி அப்படின்றான். உங்களை பார்த்துட்டு இன்டர்வியூக்கு எப்படி போனோடனே அப்ளை பண்ணிக்கலாமா? இல்லைடா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தா மட்டும் தான் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, நானும் பண்ணியிருப்பேன்ல. எல்லாமே அது சரி. பசங்க வேறு யாராவது சொன்னாங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே சொல்லலை. நீங்கள் ஒரே கேங் தான், ஏன் யார்கிட்டையுமே சொல்லலை? இல்லைடா அது கிடைக்குமான்னு எனக்கே தெரியாது, ஒரு வேளை கிடச்சதுன்னா அந்த இன்டர்வியூ வந்து அதுக்கப்புறமும் நடக்கும்னாங்க, அதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையில் உங்களை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. விட்டுட்டு போய் 10 நிமிஷத்துலேயே வந்து ஜேகே வந்துட்டான். பார்ப்பலாம். ஜேகே உங்களை பார்த்து பேசவே மாட்டேங்கிறான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பிடிக்கிறேன். பாவேன் ஜேகே இல்லை ஜேகே எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, நம்ம 2 பேரும் சின்ன வாயை மூடிட்டு நான் வான் மட்டும் தான் அவன் சொன்னேன். நீங்களும் சைலண்ட்டாக ஏறி உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. அங்கே போனோடனே உங்கள் பேரெலாம் கொடுத்துட்டு ஜேகே வந்து உங்களை உட்கார வச்சுருக்கான். தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். தண்ணி ஆல்ரெடி அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். தண்ணி எடுத்துகிட்டு வந்தியா? ஸ்கேன் பண்ணால் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீங்களாம் எனக்கு தண்ணி கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கீங்க. ஜிகே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஜிகே அது நான் உன்னை சைலண்ட்டாக தண்ணி விட்டு தான் வாங்கி குடிக்க சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்ருப்பாங்க, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டியாமான்னு கேட்டுட்டு சரிம்மா நீ இது வரைக்கும் வீட்டில் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணிக்கியா? ஆமாம் டாக்டர். திருப்பி போய் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. இல்லை டாக்டர் நான் அதை எடுத்து வந்திருக்கேன், இல்லை இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. அப்படி சொல்லிங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜிகே வந்துட்டோ வயன் அப்படி ஜிகே பார்க்குறீங்க. வெளியே வந்து டெஸ்ட் பண்ணுறியா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ஜிகே கையில் கொடுத்துட்டீங்க. டெஸ்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு அவன் தான் டெஸ்ட் பண்ணுறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அதை எப்படி அந்த ட்ராப்பை விடும்போதே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு. செகண்ட் டைம் பாசிட்டிவ் வரப்போது அவன் இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறான். ஸோ ஒரு ஹாப்பினஸோடு அதை பார்த்துட்ருக்கான். அதில் டபுள் லைன் வந்தோடனே அவன் கண்ணிலேருந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் தான் வருது. அதை பார்த்துட்டு என் குழந்தைல எங்கள் அம்மா என்னையவே குழந்தைங்க எனக்கு குழந்தை வரப்போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மைண்டில் அதை ஹாப்பியாக பார்த்துட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் சைலண்ட்டாக நின்று ஜேகே பார்த்துட்டிங்க. ஜேகேவோட கண் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டொமக்கு தான் போகுது. அவன் ஒரு கையை கொண்டு வந்து அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறான். அந்த டேட்டு போட்ட ஹேண்ட் தான். நீங்கள் அப்படியே அந்த ஹேண்டை பார்த்துட்டு ஜேகே பார்க்குறீங்க. என் குழந்தைல வா அவனை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு நீங்களும் ஜேகே வந்து நேராக ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கு போயாச்சு. அங்கே போனோடனே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜேகே வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு நேராக வீட்டுக்கு வரீங்க. ஜேகே தான் அதில் எடுத்துகிட்டு போயிருப்பான்.
நைட் வந்து அவன் கால் பண்ணல, நீங்கள் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னே தெரியல, வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நீங்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, வீட்டில் எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? அவன் சொல்லுவான், அவன் வந்துட்டு பெற்றுக்கலான்னு சொல்லுவான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கணும்ல. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போயே ஆல்ரெடி உங்களுக்கு 2 மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 2ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆகி அதில் 10 நாள் போயிட்டுருக்குமான்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சைடு உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸ்கேன் பண்ணியாச்சு, குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்ட்டாங்க. அது இன்னொரு சைடு மைண்டில் ஓடுது, சரி குழந்தை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் போயிட்டால் ஸ்டொமக் தெரியும், என்ன பண்ணுவோம்? 7 மாதத்துல நல்லா தெரியும். அது வரைக்கும் பீரியட்ஸ் ஆகாமல் இருந்தால் அம்மா கேட்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, காலேஜும் முடிச்சிட்டேன், வீட்டில் தான் இருக்கேன், நான் என்ன ரீசன் சொல்லுவேன்? என்னால் எப்படி இதெல்லாம் சமாளிக்க முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சால் நான் வீட்டை விட்டு வெளியே போன்றுவாங்க. எனக்குன்னு இருக்கிறது எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் லைஃப் எப்படி ஆகும், என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் 1000 தாட் ஓடிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தா ஜேக்கிட்டேருந்து கால் வருது. மணி வந்து ஒரு 11:30 இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அம்மா நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இவருக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து சைலண்ட்டில் இருந்திருக்கும். நீங்கள் ஃபோனை வந்து ஸ்க்ரோல் தான் பண்ணிட்டுருக்கீங்க, சும்மா வீடியோஸ் பார்க்கல. மைண்டில் இதெல்லாம் நினச்சிட்டு ஒவ்வொரு வீடியோவாக தள்ளிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஃபோன் அடிக்க வேகமாக பால்கனி ஓடிட்டீங்க. சொல்லு ஜேகே, வைன், நான் யூஎஸில் வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், நம்ம 2 பேத்துக்கும் தான். ஜேகே, இன்னும் 2 நாளில் வந்து செலக்டடாக இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஃபார்ம் பார்த்து சொல்லுவாங்க. செலக்ட் ஆகிட்டா வந்து இன்டர்வியூ ஆன்லைன் தான், அதை அட்டன் பண்ணு, 2 பேரும் செலக்ட் ஆகிட்டா யூஎஸ் போயிடலாம். சரி, அது வீட்டில் விட மாட்டாங்க. செலக்ட் ஆகுவேன், பேசிக்கலாம். அங்கே மந்த்லி சேலரி 2 lakhs வரும். அது எந்த வீட்டில் வேணாமாங்க? நீங்கள் எப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க? அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 2 நாளில் இன்டர்வியூ வரும், அதுக்கு மட்டும் நீ ப்ரிப்பேர் ஆகு. இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இருப்பான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கான நம்பிக்கை இல்லை. ஏன்னா 2 lakhs சேலரி வருங்கிறான். அது எப்படி வந்துட்டு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க? நம்ம இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கோம், யூஜி ஸ்டூடெண்ட் தான், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எப்படி செலக்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையே இல்லை. பட் ஜேகே சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ மட்டும் சும்மா அட்டன் பண்ணுறேன் அப்படின்னாக்கு. உங்கள் அம்மா போய்ட்டு உனக்கெல்லாம் எப்படி கிடைக்கும், போ பண்ணு, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. அங்கிட்ட பார்த்தா 1 வீக்கில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருது. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் உடனே ஜேகேக்கு தான் கால் பண்ணீங்க, அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. உங்கள் 2 பேத்துக்கும் செம்ம ஹாப்பி. ஜேகே ஃபோன்லேயே, குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் நிமிஷம் எப்படி சைலண்ட் ஆகிட்டீங்க? நீ சொன்னில குழந்தை நம்மளால் பார்த்துக்க முடியாதா ஜேகே, நம்ம இப்போ தானே காலேஜ் முடிச்சிருக்கோன்னு. மந்த்லி 2 lakhs வருதுடி, என் பிள்ளையை ராஜா மாதிரி நான் வளர்ப்பேன், சரியா? நீ அமைதியாக பார்த்துக்கலாம். ஜேகே, அது போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் சொல்லு, இவ்வளோ சேலரி வருதுன்னே சொல்லு, பார்த்துக்கலாம். ஜேகேப்பா பேசுடி அப்படின்ட்டுப்பான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீட்டில் சொன்னதே வேண்டாம், 2 லட்சம் சம்பளமாக இருந்தாலும் வேண்டவே வேணான்ட்டாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் கடைசியாக வீட்டை ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க. வந்து பேசுகிறோம், உங்கள் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு போய் சாப்பிடுவா, இப்படியே உட்காந்தே இருப்பியா? அப்பா ப்ளீஸ்ப்பா, அது நல்ல சேலரி இருக்க ஒரு கம்பெனி யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஈவன் அதுக்கு நானே ட்ரை பண்ணேன், அவனுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்குங்கிறப்ப ஹாப்பி தானேப்பா. வைன் அப்பா, அந்த கம்பெனி தான்ப்பா ஜேகேவும் செலக்ட் ஆகிருக்கான். எனக்கு தான் துணைக்கு ஜேகே இருக்கான்ல, இதுக்கு மேலே யார் வேணும்? உங்கள் அம்மா பார்த்துட்டு, வைன் எனக்கு புரியுதுடி, உனக்கு செலக்ட் ஆகிடுச்சு, நல்ல சேலரி தான், துணைக்கு ஜேகே இருக்கான், அதுக்கு மேலே யார் வேணும், எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் வைன் நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு அது புரியுதா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னை இன்னும் நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும், நகையெல்லாம் வாங்கணும், நீங்கள் இன்னும் வீட்டிலோனே கட்டிகிட்ருக்கீங்க, அதுக்கே அப்பா சேலரி ஃபுல்லாக கரெக்டாக போயிட்டுருக்கு. அதை மீறி கொஞ்சம் மிஞ்சினது நம்ம சாப்பாட்டு செலவுக்கு, நகை வாங்கணும், இன்னும் எவ்வளோ செலவு இருக்குது கல்யாணத்துக்குலாம் சேர்க்குறது. அதே நான் வேலைக்கு போட்டால் சீக்கிரமாக சேர்த்துருவேன், நம்ம நகை வாங்கிடலாம், கல்யாணத்துக்கு பணம் சேர்த்துடலாம், எல்லாமே சேர்த்துடலாம். அப்படிங்கிறப்ப இது நமக்கு லாபம் தானம்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்போ நான் உன்னை கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோதான் இருக்குமா அம்மா அப்படின்றீங்க. வாயை மூடிட்டு சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடு, இல்லையா தயவு செய்து எந்திரிச்சு போ, இப்படி ஓவராக பேசாத. நான் ஒன்றும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை தள்ளி விட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டீங்க. இவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? எல்லாம் நம்ம கொடுக்குற செல்லம் தான், அது நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்க. டேய் என் பிள்ளை ஒரே பிள்ளை வயிறு இப்படி பண்ணுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் திட்டக்கூடாதுன்னு அடக்குறாங்க, அதே மாரி வேறு ஏதாவது வார்த்தை வருது, அப்படியே திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் கடைன்னு ஏறி ரூமுக்கு போயிட்டீங்க. ஒரு 1 hour இருக்கும், உங்கள் அப்பா அப்படியே உட்காந்தே இருக்காரு. நீங்கள் தின்னு தொலைங்க, திங்கிறேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடுப்பாக சாப்பிட்டா அமைதியாக உட்காந்தே இருக்காரு. இப்போ என்ன யோசிச்சுட்டீங்க? போங்க போய் தூங்குங்க. அவள் தான் சொல்கிறாள் ஏங்க, அது இங்கே பாரு, அவள் சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கு நகை சேர்க்குறது அதெல்லாம் அடுத்தபட்சம் விடு, அவள் போயிட்டு வரட்டும். அதுவும் ஜேகே துணைக்கு இருக்கான், ஜேகே எப்படி பார்த்துறோம் உனக்கு தெரியும். டே எப்படி ஒயினை பார்த்துக்கிறனோ அதே மாதிரி தான் ஜேகேயும் பார்த்துப்பான். டேக்கு ஒயின் தங்கச்சின்னா ஜேகேக்கும் தங்கச்சி தான், அவன் அதெல்லாம் அழகாக பார்த்துப்பான். நீ ஒன்றும் நினைக்காத, அனுப்பி வை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏங்க
ஜேகே போகிறாண்டி பார்த்துப்பாண்டி. டேவும் ஜேகேவும் ஒன்று தான், நமக்கு தெரியாத விஷயமா? எங்கள் டேனா கூட அனுப்பலாங்க, என்ன இருந்தாலும் அவன் அண்ணன். சரி ஜேகேவும் அண்ணன் தான், ஆனாலும் டே அளவுக்கு அக்கறை இருக்காதுங்க. அப்படி நினைக்கிறியா? அப்படி நினைக்கல. எல்லாம் பார்த்துப்பான், என் மகன் நல்லா பார்த்துப்பான், நீ நம்பி அனுப்பு அப்படின்ட்டு இருப்பாரு. உங்கள் அப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு, எனக்கு பசிக்கலை. சாப்பாடு சேனல் பசிக்கலப்பா, நீ பாரு வயன். அடிச்சுட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க, நீ நகைக்காலாம் வேலைக்கெலாம் போவேணாம். அப்பா நகை அப்பா சேர்த்துக்கிறேன் சரியா? என் பிள்ளைக்கு அப்பா தான் ஆசையாக வாங்கி தரணும், அப்பா காசு அப்பா வாங்கி கொடுத்துட்றேன், எல்லாமே அப்பா பார்த்துக்கிறேன். உனக்கு போகணுன்னு ஆசை இல்லை, நீ அதுக்காக வேணா போய்க்கோ. நிஜமா? நிஜமா சாப்பிடு. தேங்க்யூப்பா, லவ் யூப்பா. அடிச்சுட்டு எங்கள் அப்பா ஹக் பண்ணுறீங்க, லவ் யூ டிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஹக் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்குக்கெலாம் ஓகேன்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை இது பண்ண வந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் ஜேகே, அது இல்லாமல் உங்கள் கேங்கில் மொத்தம் வந்துட்டு 12 பேர், நீங்களாம் இன்னும் 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் வந்திருக்காங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, என்னடா எல்லோரும் வந்துட்டீங்க. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ்க்கு வேலை கிடச்சி போகிறாங்க, அப்புறம் வரது இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் டே மட்டும் ஜேகே பார்த்துட்டு, டே இங்கே தான் எந்த பிள்ளையும் உஷார் பண்ணல, ஒழுங்காக யூஎஸ்லேயாச்சும் போயிட்டு நல்ல பொண்ணாக பார்த்து உஷார் பண்ணிட்டு வாடா. சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஆமாம் தலைவர் வந்து இப்போ உஷார் பண்ணிட்டார்ல ஜேகே, அதான் உன்னை கலாய்ச்சிட்ருக்காரு. வாய முறி, நானும் போவேண்டி, நானும் யூஎஸ் போயிட்டு அப்படி ஒரு நினைச்சிட்டு உங்கள் அப்பா அம்மா இருக்கடா என்ன சொல்லவும் இல்லை. டே 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 மாமா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சார் பண்ண வேண்டி அப்படின்ட்டா, பண்ணு அப்படின்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படி தான் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன் நீங்கள் பாரு, ஒரு நல்ல அழகான டாப் டக்கர் ஃபிகராக பற்றி நீ கரெக்ட் பண்ணுற சரியா? டாப் டக்கர் ஃபிகர்னா அது பொண்ணுடி, பசங்களே இருப்பாங்கடி, அப்படி ஒருத்தனை பார்த்து கரெக்ட் பண்ணுற சரியா அப்படின்றாங்க. அங்கே ஜேகேக்கு அதே அட்வைஸ் தான் வந்துருக்கு. ஜேகே சரி மச்சான்ட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு 2 பேர் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஜேகே வந்து அங்கே கையை பிடிச்சிட்டு நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே அப்படின்ட்டுருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு நம்ம 3 பேரோட ஜேர்னி ஓகேவா? அடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணுறீங்க. ஜேகே வந்து அவங்க ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு ஓகே தானே, கம்ஃபர்டபுளாக இருக்கல ரொம்ப அடிச்சுட்டு அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஏன்னா என் பக்கத்தில் நீ இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே போயாச்சு. அங்கே போனோடனே ஜேகே வந்து வேலையில் போய்ட்டு 2 பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜேகே வந்து உங்களை ஜாயின் பண்ண வேணாம், அங்கே போய் அவ்வளோ உடம்பு பிடிச்சிருப்பான். வேண்டாம், நான் வந்து ஜஸ்ட் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், உனக்கு வந்து நான் ஏன் சொல்லி எடுத்துறேன், அப்போ இங்கே 2 பேர் என்ன பிச்சை எடுப்போமா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா அறிஜிக்கே, நான் வந்துட்டு ஒரு 6-7 மாதம் வரைக்கும் வேலைக்கு போகிறேன். ஃபைன், நீ ப்ரெக்னெண்ட்டா ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி வேலை கிளம்பிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து அங்கே ஒரு பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பான். மாதம் இவ்வளோ ரெண்ட் கொடுத்துடணும், பட் பைக்கு நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஜேகே உங்களை பார்த்துட்டு போகலாமா? ஜேகே பார்த்துட்டு பைக்லையா அப்படின்றான். ஜேகே ப்ரெக்னென்ட். ஜேகே உங்களை பார்த்துட்டு அதுக்கும் பைக்குக்கும். ஜேகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பைக்கில் அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடாது ஜேகே. ஐயோ மறந்துட்டு, தெரிஞ்சதான் நான் காரை புக் பண்ணியிருப்பேன். சரி விடு, இப்போ அதை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோம். சரி விடு, நம்ம அடுத்த மாதம் கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறீங்க? 1 வருஷத்துக்கு ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். அட்டு சைத்தான் அப்படின்றங்க ஜேகே. இல்லடி, 1 வருஷத்துக்கு எடுத்தால் கம்மி, மாதம் எடுத்தால் வந்துட்டு மாதத்துக்கு அதிகமாக இருக்கிறாங்க. கால்குலேட் பண்ணதில் 1 வருஷத்தில் வயன் மொத்தம் 12 லட்சம் சேவ் ஆகுது நமக்கு. அதான் போய்ட்டு அப்படியே சொல்லி 1 வருஷத்துக்கு பட்டேன் இழிச்சிக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்களுக்கு கேப் புக் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து கேபில் உட்காந்துருக்கேன், வந்து பக்கத்தில் பைக்கில் வந்துட்டுருக்கான். ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைலோடு வந்துட்டுருக்கான். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம பேபி பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அங்கே வந்தப்போ வந்து இல்லை அம்மாட்ட மாட்டிப்போம்லாம் பயந்துருப்பீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் சரி அம்மாட்ட மாட்ட மாட்டோம், வீடியோ கால் தானே சமாளிச்சுக்கலாம், குழந்தைய பெற்றுக்கலான்ட்டிங்க. ஜேகேக்கு அதனால் செம்ம ஹாப்பி, உங்களுக்கும் ஹாப்பி. உங்களுக்கு ஜேகே பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னா அவனை வந்துட்டு அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் குழந்தை, உங்கள் 2 பேத்துக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கலாம். நீங்கள் அப்படியே ஸ்மைலோட அவனை பார்த்துட்டுருக்கீங்க. அவனை அப்படி தான் பைக் ஓட்டிகிட்டே உங்களை பார்த்துட்டு ஓகேவா சேஃபாக இருக்கேன்னு கேட்டுட்டேக்கான். பக்கத்தில் தான் இருக்கேன், சேஃபாக இருக்கேன் ஓகே எப்படி சொல்லிட்டு அவனும் பைக்கில் வந்தான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் நேராக போயிட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் பக்கம் தான் சீட் கொடுத்துருப்பாங்க. ஜேகே இன்டர்வல் விட்டதும் புது வேகமாக போகிறான், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேன்டீன் போனான். அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக இருந்து கொடுக்குறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ இதெல்லாம் சாப்பிடணுமா, இதெல்லாம் முக்கியமாக சாப்பிடணுமா, ஸோ சாப்பிடு ஓகேவா, குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாலரி வந்ததுக்கப்புறம் நம்ம இது செக்கப் போய்க்கலாம் ஓகே அப்படின்ட்டிங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேலரியெல்லாம் கொடுத்தாச்சு. உங்கள் அம்மா வந்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டுப்பாங்க. சேர்ந்தே 1 மாதம் தான் அது சும்மா வருமானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் ஸ்கேன்லாம் போய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே டேஸ் போக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு 7 மந்த் ஆச்சு, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை.
உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா வீடியோ காலும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு டைம் வீடியோ கால் பண்ணப்போ உங்களுக்கு வந்து 5th மந்த் இருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி க்ளோ ஆகிட்டே இருக்க, இவ்வளோ க்ளோ ஆகிருக்க, அதுக்கு தான் நீ வெயிட்டும் போட்டு போல, நல்லா கொன்னெல்லாம் கொழுக்கு கொழுக்குன்னு இருக்கு, என்னடின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் பயந்துட்டு ஃபோனை கட் பண்ணவதான், உனக்கு கிட்ட போய் வீடியோ காலே பண்ண மாட்டேனே, நைனே எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு வீடியோ காலே பண்ண மாட்டீங்க. எப்போவுமே நார்மல் கால் மட்டும்தான் பேசுவீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு 7th மந்த். ஸோ 2 பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போல் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா டக்குன்னு வீடியோ கால் பண்ணிட்டாங்க. ஜேகே அம்மா வீடியோ கால் பண்ணுது, அட்டன் பண்ணுறி. ஜேகே எங்கள் அம்மா அட்டன் மேலே இப்போலாம் கொஷின் கேட்குதுடி. அப்போ கேட்டிருப்பாங்கடி, நீ அட்டன் பண்ணுறி அப்படின்னா நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டீங்க. சொல்லுமா, என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு, என்னடியும் அன்னைக்கு விட இன்றைக்கி இன்னும் அழகாக இருக்க. அதுவா, உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, சீக்கெல்லாம் நல்லா க்ளோ ஆகுது. இங்கே ஒரு க்ரீம் ஜேகே பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாம்மா. ஓ, அது நல்லா ஒர்க் பண்ணுதுங்க பாரு, எவ்வளோ க்ளோவாக இருக்குது. சரி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கப்புறம் ஃபோன் வச்சுருப்பீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, என்ன ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே நான் பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்பன்னு பார்த்து வந்து ஒரு வளகாப்பு சாங் ஓடுது. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பாட்டோட வளகாப்பெலாம் போட்டுட்ருக்கேன். அதில் சமந்தா சாங் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஜேகே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிச்சனில் இருந்திருப்பான். அப்படியே ஏட்டி உங்களை பார்க்குறான். இந்நேரம் நானும் ஊரில் இருந்தேன்னா எனக்கு 7வது மாதம் அழகாக போட்டிருப்பாங்கல்ல. ஜேகே உங்களை பார்த்துட்டு, போட்டிருப்பாங்க அப்படின்றான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, இது எப்போ ஜேகே அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும்? குழந்தை பிறந்ததுக்கப்புறமா. ஜேகே எப்படி சைலண்ட்டாக உங்களை பார்க்குறான். நம்மளோட ஃபர்ஸ்ட் பேபியில் வளகாப்பு கூட உனக்கு போட முடியாது. சரி இப்போ வேலை பாரு வேலையை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. ஸோ அப்படியே வந்து 1 வீக் போதும். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிற லஜிக்கு வந்து இல்லை வேண்டாம், உங்களுக்கு ஸ்டொமக் நல்லாவே பெருசாக இருக்குது. ஜேகே வந்துட்டு உங்கள்கிட்ட போய் கேட்டுருப்பான் டாக்டர்கிட்ட. அவங்க வந்துட்டு இல்லை பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, ஸ்டொமக் பெருசாக இருக்குது. ஜேகே டவுட் வந்திருக்கு, 7 மாதத்தில் இவ்வளோ பெரிய ஸ்டொமக் வருமானு. நீங்கள் அதெல்லாம் வரும் டாக்டர் இருப்பீங்க. அவன் நொயின்னு உங்களை இழுத்து டாக்டர்கிட்டே எழுதிட்டு போயிருப்பான். அவங்க வந்து அப்படிலாம் தான் இருக்கும், குனிய ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், மூச்சு வாங்க எல்லாமே தான் இருக்கும், அதை நீங்கள் தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு இருப்பாங்க. ஜேகே அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து வீட்டில் இருக்க வச்சுட்டு அவன் மட்டும் தான் ஆஃபீஸ் போகிறான். பட் ஒரு நாளுக்கு அத்தனை வீடியோ கால் பண்ணுவான். நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, வீடியோ கால் பண்ணி எனக்கு ஒன்று காட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். நீங்களும் வீடியோ கால் பண்ணி பாடுறா போதுமாடா அப்படின்னு சண்டைக்கெலாம் போவீங்க. ஜெயிச்சி சண்டை கட்டாதே, கேட்டேன் ஹெல்த்து முக்கியம்லாடி செல்லம் அப்படிம்பாங்க. முக்கியம் தாண்டா செல்லம், அதுக்கு நீ இவ்வளோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஜேகேவும் சரிப்பான். இன்றைக்கி வந்து சண்டே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு யூஎஸ் வந்திருக்காங்க. ஜேகே வந்து அவங்களுக்குலாம் ஊர் சுற்றி காட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் 2 பற்றி பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டுப்போம். ஜேகே உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஈவன் நம்ம காலேஜ் முடிச்ச போய் சரி, ஸ்கூல் படிச்சு போய் சரி, அவங்க கூட தான் படித்தோம். பட் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்ம 8 வருஷமாக அவங்களுக்கு திரும்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு ப்ராமிஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸை லவ்வே பண்ணக்கூடாதுன்னு. அது 2 பேர்த்தையும் நம்ம 2 பேருமே மீறிட்டோம். அப்படிங்கிறப்ப ஸோ இப்போ ப்ரெக்னென்ட், அவங்களுக்கு ஒரு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுருப்பீங்க. ஜிக்கு இல்லைடி அவங்களாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ சீக்ரெட்டாக வச்சுருந்தாலும் அப்போ நமக்கு 2 பேத்துக்கும் அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை. நம்ம அவங்கள வந்துட்டு ஓகேன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டனால இது இப்போ என்ன எனக்கு மெச்சூரிட்டி தான் இருக்குல்ல, பேசிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் வேண்டாம் நீ ஊர் சுற்றி காட்டிட்டு அப்படியே கொண்டு போய் விட்டுருப்பீங்க. எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு நீங்கள் எதான் சொல்லி சமாளி அப்படின்ட்டுருப்பீங்க. ஜேகே ஓகேன்னு சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, வயனை பார்த்து எவ்வளோ மாதம் ஆச்சு தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணுற, வீட்டுக்கு கூட்டு போகாமல் சுற்றி காட்டிட்டு இருக்கேன். நான் தான் ஆஃபீஸ் போயிட்டான்னு சொல்கிறேன். நீ வீட்டுக்கு கூட்டு போடா, நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வயனை பார்த்துட்டு நாங்கள் நாளைக்கு தாண்டா கிளம்புறோம், பார்த்துக்குறோம்டா அப்படின்ட்டுருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே எல்லார்ட்டையும் சுற்றி காட்டி இப்போ எல்லாரையும் கூட்டு போய் ஒரு பார்க்கில் உட்கார வச்சுருக்கான். எல்லோரும் ஜேகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு, ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லாட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜேகே பார்க்குறாங்க. டேமத்தோ என்னடா வயன் வீட்டில் இருந்துட்டு நான் வரலன்னு சொல்லி உன்னை ஏமாற்றிட்டாலாம், டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டாலாம், அதை விட்டுட்டு வந்துட்டியா, பொம்பளை போட்டு மண்டையில் 2 அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 நிமிஷம் அமைதியாக இரண்டா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அது நானும் ஃபைனல் லவ் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஷாக்கு. 2 நிமிஷம் என்ன சொன்ன? இல்லை மச்சான், அது மச்சானா, நீ ஃபைனுக்கு அண்ணன் முறை இல்லைடா, அதுக்குன்னு மச்சாம்பியா, அது இது என்னடா, நம்மளா ப்ராமிஸ் பண்ண ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்குட்டே. வந்து டென்ஷனாக இருந்துச்சு. பட் விட்டுட்டேன், ஒரு ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணியிருக்கான், உன் தங்கச்சின்னு நினைக்காத. என் தங்கச்சின்னு நினைக்காதனா, அவள் ஏன் தங்கச்சி, இது என்ன இதெல்லாம்? இல்லை மச்சான் அது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேறு மச்சான் அவனை வெறி ஆத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தர் டேவை பார்த்து ஜேக்கை பார்த்து சொல்லியிருப்பான். ஆனால் மிதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே பார்க்குறான். டென்ஷன் ஆகாதரா அப்படிங்கும்போது, ஃபைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 7 மாதம். எல்லாருக்கும் ஷாக்கு.
டக்குன்னு போய் ஷர்ட் காலரே பிடிச்சிட்டோம். டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை பிடிச்சிருக்குறாங்க. என்ன சொன்ன அவள் குழந்தடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து முழிக்கிறான். சின்ன ஜேகே இதெல்லாம் இப்போ கூட உங்களை வர வச்சதுக்கு ரீசன் அவள் செவன்த் மந்த் அழகாக பொண்ணு ஆசைப்பட்றா. வீட்டில் சொல்லி போட முடியாதுன்னு தெரியும்ல, அதான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி சைலண்ட்டாக சொல்கிறோம். இங்கே டே தான் பயங்கரமாக கொந்தளிக்கிறான். என்ன தைரியம் இருந்தால் அப்படி எப்படின்னு கல்யாணம் பண்ணுக்கு முன்னாடி மோசமாக வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அறிவு இருக்கா இல்லையா? நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோண்டா இது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்களே, அன்னைக்கே கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான் அவன். நாங்கள் கல்யாணமும் பண்ணிட்டோண்டா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ அதுக்கு பிளான் பண்ணி தான் தலைவர் தனியாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இல்லை மச்சான் அது டேய் அப்படி பார்த்தா கூட 7 மாதம் இருக்காது டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிஷம் நிமிந்து பார்த்தா ஜிக்கன் தலையை குனிறோம். ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜிகே பார்க்குறாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா நினச்சா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவர் குடிச்சிருவார் போலையே, வாங்கி முழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மாற்றி அடிச்சுக்கிறாங்க. டே செம்மையாக முறைச்சிட்டு இருக்கோம். ஜேகே உட்காந்து டேவை அவ்வளோ சமாதானம் பண்ணுறான். இல்லைடா கடைசியாக டேக்கு அப்படியே வந்து நிமிஷம் இதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவள் அப்படியே ஜிகே பார்த்துட்டு வயனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? நான் இல்லைனா அவள் இருக்க மாட்டாடா. இதுக்கு மேலே சொன்ன இல்லை இருக்குது, அப்புறம் நல்லா பார்த்துக்கும். சரி வளகா போய்க்கலான்ற சொல்லியிருந்தா நான் வளகாப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. டே இவ்வளோ நேரம் கொந்தளிச்சேன், வாயை மூடுடா. சரி மச்சான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாயை மூடிக்கிட்டான். இல்லைடா நான் எல்லாமே வாங்கிட்டேன், நீங்கள் வந்துட்டு வளையல் போட்டுவிட்டா போதும். சரி ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? நைட்டு 7 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்டா. நான் இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால தான்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி 7 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. நீங்கள் ஜிகேக்கு ஆல்ரெடி கால் பண்ணிப்பீங்க, எப்போப்பா வரேம்மா ஒரு 7 மணிக்கு வந்துருப்போம்மா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட்டீங்க. 6:30 போல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே எடுத்துட்டு ஜேகே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் அவங்களாம் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க, கிளம்பிட்டாங்களா, எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவங்க யாரையும் பார்க்கல, எல்லாம் கொஞ்சம் சைலண்ட் இருக்காங்க. நீங்கள் படி ஜேகே லொடன்னு பேசினே இருக்கீங்க. குழந்தை எப்படி இருக்கோயன் அந்த வாய்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. டே உங்களை பார்த்துட்டு ஒன்று தாண்டி கேட்குறேன், குழந்தை எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறியா? உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு தான் கேட்பான். நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கு டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பார்க்குறீங்க. ஜிகே மாட்டேன் வயன் இங்கே பாரு என்ன பாரு. நீங்கள் லைட்டாக நர்வஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து டே வந்து ஏதாவது உங்கள் பிரதர், அவனுக்கு வந்துட்டு உங்கள் மேலே எப்போவுமே ஒரு பாசம் இருக்கும். அதை தாண்டி ஒரு கோவம் உரிமை எல்லாமே உங்ககிட்ட அசால்ட்டாக எடுத்துப்பான். அவனோட லிட்டில் சிஸ்டர் தான் நீங்கள். அவன் முன்னாடி இப்படி நிற்கவும் நீங்கள் பதட்டமாகறீங்க. என்னாச்சடி அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன் எல்லாம் பார்க்குறோம். மூச்சு வாங்குது டே வேண்டி வாங்கி எல்லாமே ஜேகே சொல்லிட்டா எனக்கு மேலே கோவம் இல்லை, ஒன்றும் இல்லை நார்மல்ங்கிறான். நீங்கள் டே பார்த்துட்டு கோவிலால் பொண்ணு இல்லடி மூச்சு இழுத்து விடு இப்படி பயப்படக்கூடாதுடா, ஒன்றும் இல்லைடாங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ½ நேரம் ஆகும் நீங்கள் நார்மலாக எல்லோரும் உங்களை பார்த்துட்டு எதுக்கடி டேவை பார்த்து இவ்வளோ பயந்த அது எப்படி சொன்னீங்க? டேவை பார்க்குறீங்க. டே உங்களை பார்த்துட்டு என்னை பார்த்தா உனக்கு பூச்சாண்டி மாதிரியா இருக்குது இல்லை அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பயன் அப்படின்றான். டே உங்களை பார்த்துட்டு ஏண்டி எனக்கே இவ்வளோ பயந்துனா பேரண்ட்ஸ் பார்த்தா என்னடி ஆவா நீ? அது எனக்கு தெரியல, ஆனால் ஒன்றும் இல்லை அது பார்த்துக்கலாம், அப்போ பேசிக்கலாம். ஓகே காம்டன் இருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் இன்னொரு காலிங் பெல் அடிக்குது. இவங்கெல்லாம் வந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜேகே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜேகே பார்த்தா நிறைய பார்சல் வாங்கிட்டு வரான். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டீங்களா? அடுத்து ஜேகே ஹெட் செக் பண்ணுறான். சார் நீங்கள் சைலண்டாக உட்காந்துருக்கேன். ஜேகே போய்ட்டு அதெல்லாம் கிண்ணியில் மாற்றிட்டுருக்கான். வேமா போய்ட்டு கேர்ள்ஸ் இல்லை நாங்கள் மாத்திரம் நீ போய் பக்கத்தில் உட்கார அவளை ஃபஸ்ட் காம்டவுன் பண்ணு அப்படின்னு இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து காம்டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் டே வந்து உள்ளே போய்ட்டு ஜேகே வந்து உங்களுக்காக தட்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பான். அது பார்த்தாது டே வந்து இல்லை நானும் கொஞ்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பான். எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சிட்ருக்கான். கூட வந்து இந்த கேர்ள்ஸையும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்னு எல்லோரும் கலகலாம் கிச்சன் எழுந்திரிச்சு போகிறாங்க. நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க. ஜேகே கையை பிடிச்சிட்டு டே ஒன்றுமே சொல்லலை, நீ இவ்வளோ பயப்படாத, அண்ணன் உன்னை அடிக்கல இது பண்ணல அப்படின்னு சொல்லி உன்னை செக் பண்ணியிருக்கேன். இல்லடி நான் அடிக்கவே இல்லடி, கோவத்தில் ஷர்ட்டை மட்டும் தான் பிடிச்சான், அவன் நான் அடிக்கலடி. ஓகே எனக்கு தானே நல்லா இருக்கல, எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ தாண்டி இப்படி பேனிக் ஆகிற, நீ பேனிக் ஆகிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை வயன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சண்டை இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறானுங்க. நீங்கள் அப்படியே எல்லாரையும் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எந்திரி சொல்லி நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இது உனக்கு வளகா போவேன். நீங்கள் டே பார்த்துட்டு அண்ணா என்ன தான் தள்ளி என் லிட்டில் சிஸ்டர் தான் சரியா, அவனுக்கு வளகா பண்ணுவோம். ஸோ யூ டோன்ட் ஃபீல். ஃபஸ்ட்டே ஆனால் சொல்லியிருக்கலாம், 5ஆம் மாதம் வளகாப்போ சேர்த்து போட்டிருப்பேன்.
எனக்கு தெரியும் ஒரு சொல்லி நீங்கள் போய் டேவை ஹேக் பண்ணி டேவை ஹேக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த சாரி எடுத்து டேவை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அண்ணன் தானே நீ கொடுறா அப்படின்னோடனே டே வந்து எடுத்து கொடுத்துருப்பான். அப்பா இருந்தால் என்ன நல்லா இருந்திருக்கும்ல. நீங்கள் டேவை பார்த்து கேட்டிருப்பீங்க. டே வந்து நல்லா தான் இருந்திருக்கும், பட் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும், இப்படி போய் சாரி கட்டிட்டு வா அது சொல்லி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாரீலாம் கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. டே உங்களை பார்த்துட்டு பப்ளி மாஸ் மாதிரி செம்மையாக இருக்குடி நீங்கள் உன்னை பார்த்துட்டு நான் ஒன்று பப்ளி மாஸ் இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குனால உனக்கு அப்படி இருக்கு, ஒன்று நல்லா கொழுக்குன்னு இருக்கு. அத்தை சொல்லிச்சு எனக்கு 2 தடவை வீடியோ காலில் பார்த்தப்ப இவன் நல்லா கொழுக்குன்னு இருக்கானு. இப்போ தான் தெரியுது நல்லா மாம்பழம் மாதிரி இருக்கா. நீங்கள் உன்னை பார்த்துட்டு இப்போட அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை கடிக்கணும் போல இருக்குது. ஜேகே அப்படி பார்த்துட்டு அவன் என் ஒய்ஃப் எனக்கு தங்கச்சி ஓகே எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வளையல்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சும் கையில் வளையல் பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா 7th மந்தில் வளகாப்பு பண்ணுங்கிறது ஒரு ஆசை தானே. ஸோ ஃபைனலி அதையும் நிறைவேற்றியாச்சுங்க. அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் 1 வீக் வந்து டே உங்கள் கூட தான் இருந்திருப்பான். மற்ற யாரும் வந்து அடுத்த நாளே கிளம்பியிருப்பாங்க. பட் டேக் மட்டும் 1 வீக் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் அம்மா மாதிரியே டேஸ்ட்டாக நல்லா சமைப்பான். அவன் ஃபுல்லாக கற்றுக்கிட்டது ஃபுல்லாகவே உங்கள் அம்மா கிட்ட தான். ஏன்னா அவங்க அம்மா வந்து அதிகபட்சம் ஆஃபீஸ் இருக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. அவன் அதிகபட்சம் உங்கள் வீட்டிலே தான் இருப்பான். அதனால் அவனுக்கு வந்து குக்கிங் நல்லா தெரியும். உங்கள் அம்மா கிட்ட போய் அவன் தான் வாலண்டியராக கற்றுப்பான். நீங்கள் கற்றுக்கவே மாட்டீங்க. அவன் வந்து உங்கள் அம்மா மாதிரியே சமைப்பானா. உங்களுக்கு வந்து டே கையால் சாப்பிட்ணுன்னு தோணியிருக்கும். டே ஒரு 2 days இருந்து எனக்கு சமைச்சு தரியா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. டே வந்து 2 days என்ன நான் இவ்வளோ நாள் வேணா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா டேக்கு வந்து ஒர்க்லேருந்து கால் வந்திருக்கான். அதனால தான் கிளம்பியிருப்பான். பட் இந்த 1 வீக் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தந்திருப்பான். ஜேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டே கூட சேர்ந்து அவ்வளோ ஜாலியாக பேசுது. இல்லைனா நீங்கள் 2-4 பேராக தானே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இன்னொரு ஆளுங்கவோ நீங்கள் டே கூட உட்காந்து பயங்கரமாக அரட்டை அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஃபைனல் டேவும் கிளம்பி வச்சு டே வந்து சரி நான் 9th மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துடுறேன். நீங்கள் டேவை பார்த்துட்டு இல்லை அப்படின்றீங்க. 9th மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துடுறேன். டெலிவரி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். டெலிவரி பார்த்ததுக்கப்புறம் 1 month கழிச்சு போகிறேன். இல்லைடா அவனுக்கு ஒர்க் இருக்கும்ல நான் வரேன்னு சொன்னேன். ஓகே வா அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் 9th மந்த் வந்திருக்கும். அது வரைக்கும் உங்களை அழகாக பார்த்துக்கிட்ட ஜேகே தான். அவங்களுக்கு ஷாக் என்னன்னா உங்களுக்கு 9th மந்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டீங்க. அப்புறம் நான் பார்த்துக்க வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்திருப்பாங்க. எல்லோரும் தான் உங்களை சேர்ந்து பார்த்துப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜேகே வந்து காலம் கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமையறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ கூட பாரு ஐஷா வந்து எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்துருப்பானா காலையில் ஒருத்தர வச்சுக்கோன்னு. ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துக்கிறாங்க. அவங்க யாருக்குமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களே பார்த்துக்க தெரியாது. ஈவன் நமக்கே தெரியாது. ஆனால் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தெரியுமா. எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஜான்சி வேறு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க குழந்தை பிறந்தோன்னா ஒரு லேகியம் குடிக்கணுமா. அது சாப்பிட்டா வந்து நல்லா பாசம் இருக்குமா. அடிச்சுட்டாங்களே பார்க்கலாம். அதெல்லாம் யாரையும் சொன்னா தெரியல. அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க. பாட்டி சொன்னாங்களா அதுக்குன்னு லேகியத்தை வாங்கிட்டு வந்திருக்காடா. அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். குழந்தை பிறந்து கரெக்டாக 1 hourல அதை 1 ஸ்பூன் கொடுக்கணும் உனக்கு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி உனக்கு 1 ஸ்பூன் கொடுக்கணும். இத்தனை மாதத்துக்கு கெட்டு போகாதான். அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட. அப்போ தான் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ல அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறா. எனக்கு ஷாக்கு. இவளுக்கு இதை தெரியுமான்னு. அப்புறம் ஜான்சி அவங்க அம்மா கிட்ட குழந்தை பிறந்தா என்னென்ன பண்ணணும்னு கேட்டு வந்திருக்காடா. எனக்கு ஷாக்குன்னா பேடு வாங்கிட்டு வந்தானா. இதுக்கு பேடு அப்படின்னு நான் போய் அவகிட்ட கிறுக்கியாட்டம் கேட்குறேன். அப்புறம் சொல்கிறா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பேட்லாம் வைக்கணுமா வாங்கிட்டு வரணுமா. அதான் நான் வாங்கிட்டு வந்தேங்கிறா. இதில் பார்த்தியா இதோட அல்டிமேட் ஒரு நாள் மேலே போயிட்டான். என்னடி குழந்தைய வந்து இந்த துணியில் தான் வாங்குவாங்க இதில் தொட்டி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம் தொட்டி கட்டுற துணி வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா இதெல்லாம் கட்டணும்னு சொன்னதுக்கு அவனுக்கு கட்டின துணி அவங்க வீட்டில் வச்சுருக்காங்களா. அவன் பிள்ளை கட்டலான்னு சொல்லி அதை தூக்கிட்டு வந்துட்டான். அது நாற்று பிடிச்ச துணியாக இருக்க போதே கொன்றுவேன். நாற்று பிடிச்ச துணியில் இல்லை நல்ல துணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை எடுத்துகிட்டு வந்திருக்கான். குழந்தைய வாங்குறது இந்த துணியில் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் குழந்தைய துடைக்க வந்துட்டு இந்த மாதிரி நைஸ் டவல் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் யார்கிட்ட கேட்டு அண்ணன் வாங்கிட்டு வந்துச்சு. எல்லாமே அண்ணன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்குலாம் இப்படி தான் ட்ரெஸ் போடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. பட்டன் வச்ச ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் வந்துட்டு அப்போ போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த கபோர்டில் வச்சுருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷாக்காக பார்க்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிற சொல்லிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க பாரு. எல்லாருக்கும் இதாண்டி ஃபஸ்ட் பேபி மாதிரி எல்லாம் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணா கல்வி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ணா எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம 2 பேர் லவ் பண்ணுவோன்னு. அதுலேயும் அண்ணாக்கு தங்கச்சி ப்ரெக்னென்ட் தெரிஞ்சப்ப அது இன்னும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் அண்ணன் அழகாக பண்ணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் சேம் ஏஜ் தான் எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தட்டாப்பட உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் வந்து வாங்குன்னு ஜேக்கே தான் புஷ் பண்ணுறாங்க. ஜேக்கே வந்து எனக்கு பயமாக இருக்குது நான் வாங்கலை அப்படின்ட்டான். கடைசியாக வந்து டே தான் வந்து வாங்கியிருப்பான். டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
இருக்குது, பார்க்க அப்படி ஜேகே மாதிரியே இருக்கான் அந்த குட்டி பையன். ஸோ பையன் தான் பிறந்திருப்பான். அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து 1 மந்த் நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. இந்த 1 மந்த்தில் நீங்கள் பெட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லையே. எல்லோரும் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. குழந்தை அழுகுறங்காட்டி தூக்கிக்குவாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, சடனாக குழந்தை அழுகுற சவுண்ட் கேட்குது. குழந்த அழுவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான். குழந்தை ஜேகேக்கு அங்கிட்டு தான் படுத்துருக்கு. இந்த பையன் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டே வந்து கரெக்டாக அந்த ரூம்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே டேவை பார்த்துட்டு நீங்கள் எந்திரிக்கல, அப்படியே பெட்டில் படுத்துட்டு டேவை பார்த்துருக்கேன். டே வந்துட்டு சேரிடி செல்லம் ஏண்டி தங்க அழுவுறீங்க, என்னாச்சு என் தங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி கொஞ்சிட்டு இருக்கான். அவன் கொஞ்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா இன்னொரு பிள்ளையும் வரா. அவன் வந்துட்டு டே என்னடா முடிச்சிட்டானா? முடிச்சிட்டான். டே என்கிட்ட குடிடா. டே வந்து இதை இப்படி எடுத்துட்டு கொடுத்துருப்பான். என்கிட்ட அப்படி சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ். கடைசியில் பார்த்தா எல்லாரும் முடிச்சிட்டாங்க. எல்லாம் ஹாலில் தான் படுத்திருப்பாங்க. குழந்தை தானே எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாம் என்கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹாலில் குழந்தைய மாற்றி மாற்றி வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைதியாக பெட்ரூம்லன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தை அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே பார்த்துட்ருக்கு. உங்களுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் போயிட்டு நான் குழந்தை கொஞ்ச நேரம் பார்க்கலாமா? வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை பார்த்துட்டு நீ தூங்கலையாடி? அப்புறம் வாணிங்க நாங்கள் ஞாபகத்தில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். நீ தூங்கலையாம்மா? தூங்கிட்டு தான் இந்த குழந்தை அளவு வந்துச்சு. எதுக்கடியே இருந்திருக்கிறேன், நீ தூங்குடியாதான் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்கணும், இப்போ தூங்குடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த பெட்டில் படுத்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறீங்க, அங்கே குழந்தை இல்லை. சரி அவங்கக்கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. உங்கள் அதில் பையன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்போம். அவன் பேர் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின்ஷி தான். ஜிமின்ஷி பார்த்தா குழந்தைய வந்து செஸ்ட்டில் படுக்க வச்சு அதை நல்லா செக்யூர்டாக பிடிச்சி அவங்க சோஃபாவில் உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் ஜிமின் சொல்லிட்டு ஜிமின் உங்களை பார்க்குறான். இப்போ கீழே படுத்துக்கணும், தம்பியை பார்த்துக்கிறேன். நல்லா நீ தூக்குனா தான் தூங்குறத விட்டு நான் அழுவான், நானே வச்சுக்கிறேன் இப்போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தூக்கத்தையே சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு வச்சு ஓடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே எந்திரிச்சு வந்திருப்பான். எங்கடி குழந்தை? அங்கே பாரு. அவன் தூக்கிட்டு வந்துட்டானா? சரி வா. அது சொல்லிட்டு நீங்களும் அவனை போயிட்டீங்க. அவன் வந்து கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 1 மந்த் கழிச்சு தான் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கிளம்பியிருப்பாங்க. இதில் ரொம்ப இதாக இருக்குது ஜிமின் தான். ஜிமினுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் குழந்தைய. அவன் வந்து யார்ட்டையுமே கொடுக்க மாட்டான். முடிஞ்சதுக்கு அவனே தூக்கிப்பான். லிட்டில் சாமை விட்டு நான் போகணுமா, நீ வேணா தூக்கிட்டு போயிறேன். சரி இப்படி சொல்லிட்டு கொடுக்கணும் போய் குழந்தை தூக்கிட்டோம். குருடா என் பிள்ளை, குருடி நான் வச்சுக்கிறேன், போடா அப்படி சொல்லிட்டு அப்புறம் குழந்தைய வாங்கிட்டீங்க. ஸோ அப்படியே பார்த்தா இப்போ உங்கள் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. லீவு தரல இதையே சாக்காக சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த சைட் பார்த்தா டேவும் வந்து உங்கள் சிட்டிக்கே வேலைக்கு வந்திருப்பான். ஏன்னா வந்து நீங்கள் 2 பேராக இருக்கீங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டு இன்னொரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணியிருக்கும். அதுக்காகவே உங்கள் கம்பெனிலே வேலைக்கு இது பண்ணி உங்கள் கம்பெனிலே செலக்ட் ஆகி உங்கள் வீட்டிலே தான் இருக்கான். குழந்தை அதிகபட்சம் அவன் கூடயே தான் இருப்பான். குக்கி இப்போ நீ சாப்பிட்றியா? இல்லை நான் சாப்பிட்லான்னு சொல்கிறேன் உன்கிட்ட. உனக்கு புரியுதான் இல்லையா? உனக்கு புரியவே மாட்டேங்குது வயன். உனக்கு புரிய வைக்கிறேன் காட்டி என் கபாலம் புழந்துடும் போல. நீ அவனை பார்த்துட்டு கபாலம் புழக்கதா பேசுறது பாரு. முதல் தின்னு தொலைடா, எனக்கு வேலை இருக்குடா. வேணாம் வயன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன் வயன் ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கருமத்தை கொடுக்குற. அது பாரு எப்படி இருக்கு. சீ. நீங்கள் அவனை பார்த்துட்டு சீயா உனக்கு ஹெல்த்தியானாலும் முதல் ஒரு வாயாச்சும் கொடுக்க முடியுது. ஏன் தான் அப்படி இருக்கோ? டே வந்து அப்போ தான் குடிச்சிட்டு அவளோட வந்திருப்பான். ஐயோ டே இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அழகுன்னு போய் டே மேலே தத்திக்கிறான். டே வந்து என்னடி டே இங்கே பாரு, டே சாப்பிடவே மாட்டேங்கிறான். இது என்னடி கருமம்? நீங்கள் என்ன பார்த்துட்டு கருமமா பாரு நான் இவ்வளோ அழகாக செஞ்சுட்டு வந்திருக்கேன், கேட்குறீங்களாடா நீங்களா? வயன் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்னேன் என்ன அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்து மறைக்கிறீங்க. இது கூட அண்ணா இதை ஊட்டலாண்ணா குருடி தங்கம் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். இந்த மாதிரி கருமத்தில் குழந்தை கொடுக்காது சரியா? நானே ஊட்டிக்கிறேன். நீ அவனை பார்த்துட்டு இங்கே பாரு நீ இப்படி சொல்கிறனால தான் அவனும் சொல்கிறான். வயன் நான் செஞ்சு ஊட்டிக்கிறேன் வயன், நீ தயவு செய்து இதுன்னு ட்ரை பண்ணுது. மாமா நீ வாயில் வயன் கருமமாக இருக்கும். அப்படியாடா? ரொம்ப கருமமாக உங்களை தங்கச்சி சமைக்குது. உன் தங்கச்சி சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பாவும் சொல்லிட்டாரு, கேட்க மாட்டேங்குது. அது பாசத்தை தயவு செய்து இப்படி காட்டக்கூடாது சொல்ல. நீ அவனை பார்த்துருக்கும் நான் அட்டிக்க போகிறேன்டா. மாமா விடுறி எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வைக்கிறாள். உப்பு பார்த்துட்டு உப்பாக இருக்குடி. கம்மியாக தானே போட்டேன்னு வாயில் வைக்கிறீங்க. அம்மா நீயே சொல்கிற. சரி உங்கள் மாமா சமைச்சதே சாப்பிட்டு நான் கொண்டு போய் கீழே கொட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைக்கிறது கீழே தான் கொட்டணும். நீங்கள் அவளை பார்த்து முறைக்கிறீங்கட்டே சிரிச்சுட்டே குழந்தையே அடிக்கலாம் கூடாதுன்றான். அடிக்க துரத்துறீங்கட்டே தூக்கிட்டு ஓடுறான். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இங்கே பாரு ஜிகே எப்படி சொல்கிறேன். ஜிகேண்டி இப்போ நான் அவங்களை பிடிக்கணுமா? ஆமாம் அவங்க 2 பற்றி 2 அடி வைக்கிறேன். ஜேக்கிட்ட கூட உங்களை தூக்குறான். ஜிகே சும்மா ஜேக்கே அப்படியே உங்களை தூக்கிட்டு வர்றான். அப்பா அம்மா யாருக்கும் விடுப்பா. அப்போ வேணாப்பா பிடிக்க மாட்டோம்டா சும்மா தான் வர்றோம். அப்போ சரி
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டே முன்னாடி கூட வர்றான். இங்கே உங்களை இவந்துக்கிட்டு வர்றான். டே விடுடா. சரி நான் துரத்தலை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிகேயும் டேவும் சேர்ந்தா சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் பையனை சேர்ந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்களேன், 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. காய வச்சு அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சு 2 பேர் வீடு கட்டி வச்சுருக்கீங்க. ஃபைன். அடுத்து நீங்கள் டேவை பார்க்குறீங்க. அதெல்லாம் மடிக்கணும்னு நான் காய வச்சு வச்சுருக்கேன். ஏன்டி இப்படி பண்ணுற? அதை வச்சு யாராச்சும் வீடு கட்டுவாங்களா? சின்ன வயசில் நீ என் கூட இப்படி தானே வீடு கட்டி விளாண்டா. ஆனால் பாரு இப்போ மட்டும் என்னை திட்டுறா. அது சொல்கிறதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அப்பட்டன் ஜேக்கு பார்த்துட்டு அதை மடித்து வச்சுருக்கலாம்ல வயன். சரி ஓகே சரிம்மா போய் விளாடுங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி 2 பேர் கிச்சனுக்குள்ளே போயிட்டு, ஏன்டா தங்கச்சி வளரவே இல்லை, என்ன பொண்டாட்டி வளரவே இல்லை, சரி வாங்கடா சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்து உங்கள் 2 பேர்ட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேர் சேர்ந்து மடித்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேர் வீடு கட்டுறோம்னு சொல்லி அதை படப்படுத்தி வச்சுருக்கீங்க. அங்கே இருக்க அம்பிட்டு துணி ஒரு வழியாக அவங்களும் மடித்து வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தா உங்கள் அம்மாட்ட இருந்து கால் வருது. அம்மா கால் பண்ணுது. அட்டன் பண்ணு அப்படின்றான். அதை வந்து உங்கள் அம்மா ஃபோன் வந்து உங்கள் அம்மா உங்களுக்கும் பண்ணுவாங்க, டேக்கும் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் மாற்றி பண்ணுவாங்க. 2 பேருமே அட்டன் பண்ணுவீங்க யார் ஃபோனில் பண்ணாலும். இப்போ வந்து நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்க, அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா நீங்கள் உங்கள் பையன்ட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். பாட்டிக்கு வந்து அவனெல்லாம் தெரியாது அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன்ட்டு பாட்டியா அப்படின்ட்டு அவன் முன்னாடி உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லுமா இந்த மாதிரி உனக்கு லீவு கிடைக்கல இல்லைம்மா. அது ஃபைன், நீ அங்கே போய் 4 வருஷம் ஆச்சு. நான் என்னம்மா பண்ணுறது? இங்கே பாரு, அண்ணன் வந்து கூட தான் 5 வருஷம் ஆச்சு. அண்ணனால் மட்டும் வர முடியுதா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன தானே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு சரி இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கான். வீட்டு அட்ரஸ் மாத்திரம் நான் தான் உனக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன்ல. ஆமாம் போ. வீட்டு வாடகைலாம் கூட்டினாங்களானே? இல்லைம்மா இங்கெல்லாம் அவ்வளோவா கூட்ட மாட்டாங்க, இந்த வாடகையில் தான் இருக்குது. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. சரி அன்றைக்கி ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னேன். அம்மா என்ன மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ ஜஸ்ட்டு பாரு. நீ தயவுசெய்து இதை பற்றி பேசுகிறேன்னா ஃபோனை வச்சிரு. இதை பற்றி என்கிட்ட பேசினா நான் ஃபோன் வச்சுருவேன்னு சொல்லி தான் அண்ணன் ஃபோனுக்கு பண்ண விவரமா. ஆனால் நீ இருக்க பார்த்தியா இங்கே பார்வை. நீ ஃபோனை வைமா, எனக்கு வேலை இருக்குது. இப்படியே சொல்லிட்டே சரியா? சரி அப்படின்ட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் எல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஜாலியாக. இங்கே தான் உங்கள் பையனை தூக்கிட்டே சுற்றுவான். நீங்களும் ஜெயிக்க இன்னும் கப்பல் மாதிரி தான் ஜாலியாக சுற்றிட்டு தருவீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சண்டே தான். இன்றைக்கி வந்து அவனுக்கு 2 பேர் சிக்கன் சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்களாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இங்கே பாருடா குக்கி, நீ போய் வந்து அம்மா 10 ஒளிஞ்சுக்கணும். அம்மா 10 ரொம்ப கம்மிம்மா. நான் வந்து ஹால்லேருந்து சிக்குன்னு பெட்ரூம் போகிறங்காட்டி நீ டக்குன்னு வந்துடுறேன். அவனை பார்த்துட்டு நீங்கள் சிக்கு நான் டக்கு. ஆமாம் அப்படிலாம் வரனால நான் வந்து உங்க கூட கண்ணாமூச்சி விளையாடுறதே இல்லை. ஆனால் வந்துட்டு மாமாவும் சரி அப்பாவும் சரி என் கூட விளாண்டாலே அப்பா 50 மணிக்கு எண்ணுவார். ஆனால் மாமா வந்துட்டு 40 வரைக்கும் என்ன தெரியுமா எனக்காக. ஆனால் நீ வந்து 10 தான் எண்ணுவ. உடனே என்னை பிடிச்சிட்டு நீ என்னடா சொல்லிட்டு நீ குடுன்னு ஓடிடுறம்மா. நான் மட்டும்தான் அவுட் ஆகினே இருக்கேன். நீங்கள் உன்னை பார்த்துட்டு இவ்வளோ விவரமாக இருக்காதுடா, ஏன்டா நீ ஏமாத்துற? நீ தான் என்னை ஏமாத்துற. நீ மட்டும் காலை கொண்டு போஞ்சுக்கிறேன்னு நான் மட்டும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு எப்படி தரையில் உட்காண்டா. நீங்கள் உன்னை பார்த்துட்டு ஓவராக பேசி நல்லா என்ன வைக்கிறடா. சரி நீ எத்தனைன்ற? நான் 40 என்ற. நீ வந்து 100 என்ன எதே அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. 100 என்ன 1 4 10 20 22 50 52. இப்படி தான் என்னென்னமா? ஆமாம் உனக்கு தெரியாது. 1க்கு 2லாம் 1க்கு 2 1 2 ஏடா 1 2 வாயில் வரல வந்துட்டா 1க்கு 2 போடாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்பா என்னடி அவனை கலாய்ச்சிட்டே இருக்கா, சும்மா தான் கேட்க சொன்னேன் இப்போ அப்படி சொல்லிட்டு சரிங்க சார் 1க்கு 2. அம்மா சரி சொல்லு 1 2 அப்புறம் 22 அப்புறம் 32 அப்புறம் 52 அப்புறம் வந்துட்டு 42 62 சரியா? சரி இல்லைங்க 100 வந்துச்சு. உனக்கு 1 2 தெரியாதா? நான் தான் சொல்லித்தரணுமா? நீ தான் சொல்லித்தரணும். அம்மாவுக்கு தான் 1 2 தெரியலையடா. சிச்சோ அப்போ நீ ஸ்கூலே போலையே? சிச்சோ போச்சு போ. உன்னை நல்லா தாத்தா ஏமாற்றிட்டாரு. உன்னை படிக்கவே வைக்கல. இப்போலாம் படிக்கிறனா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரியுமா? ஆமாம் நீ படிக்கவே இல்லையே, உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்தாங்க? நீ அவளை பார்த்துட்டு அதுவும் தெரியலையே. சிச்சோ ஆனால் அப்பாவுக்கு மாமாக்கெல்லாம் ஒன்றும் நல்லா 1க்கு 2 தெரியும் தெரியுமா? 1க்கு 2 இல்லைடா. சரி 1 2 நீ 1க்கு 2 சொன்னு சிரிக்கிறா. 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு 5க்கு சரி அம்மா 1க்கு 2க்கு என்றேன் இப்போ.
பாவம் அடுத்த கோச்சிட்டு போகிறான். ஜேகே டேவங்களை பார்த்துட்டு ஏன்டே அவனை கலாய்க்கிற சின்ன பையன் தானே, 5 வயசு ஆகுது. டேவங்களை பார்த்துட்டு மேடம் நீங்கள் தானே பார்த்தீங்க. அண்ணா பற்றி இல்லை உனக்கு என்ன டவுட்டு? உன் பையனுக்கு 3.5 வயசு தான் ஆகுது. 5ன்னா லூஸ், அவன் சொன்னா நீ 5 நம்புவியா? 3 தான் ஆகுதா? நீலாம் பிள்ளையை பற்றி வளர்த்து அப்படின்னு சொல்லி 2 பேர் தலையில் கை வைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதம் வருஷம் ஆமாம் 3 தான் ஆகுது. இவன் 5 சொல்லி ஏமா இந்த 5 ஸ்டோர் ஆகிடுச்சுடா. ஐயோ அப்படின்னு சொல்லி 2 பேர் தலையில் அடிச்சுக்கிறாங்க. அதான் 1க்கு 2க்குன்னு தலையிறானா. சரிடா ரொம்ப சிரிக்காதீங்க. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் என் பையன் இப்படி தற்கொலைத்தனமாக பேசுதுன்னு. சரி கண்டுபிடிச்சிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா 1க்கு 2க்கு வாமா எண்ணிட்டு வா. சரிடா அப்படி சொல்லிட்டு 1க்கு அம்மா 1மா. சரி 1 2 அம்மா நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். சரிடா அப்படி சொல்லி நீங்கள் எண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா நான் இங்கே கதவுக்கு பின்னாடி இருக்கேன் சரியா, நீ போய் தேடிட்டு என்னை பிடிக்கணும் சரியா. போய் பாத்ரூமில் தேடு, பெட்டுகளில் தேடு, அப்புறம் மாமா ரூம் பெட்டுகளில், மாமா ரூம் பாத்ரூம்களில் தேடு. நான் அப்போ ரூம் பெட்டுக்கிட்ட பின்னாடி ஒழிஞ்சிருக்கேன் சரியா, கதவுக்கு பின்னாடி சரியா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அங்கே போய் பெட்ரூமில் பார்த்துட்டு பாத்ரூமை பார்த்துட்டு திரும்பி இங்கே ரூமுக்கு போய் பெட்ரூமை பாத்ரூம். இவங்க சிரிக்கிறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. செய்யலைன்னா தலைவர் கோவம் வந்துடும். சிக்கு இறங்கி கீழே போயிடுவார், அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கீழே. அதனால நீங்கள் தேடிட்டு நான் இப்போ குக்கியை கண்டுபிடிக்கணும். அச்சோ குக்கியை காணமே, குக்கி கதவுக்கு பின்னாடி இருக்கா. இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டேன். குக்கி அப்படி சொல்லக்கூடாதுடா. அப்படியாப்பா அம்மா குக்கி கதவுக்கு பின்னாடி இல்லை. உங்களுக்கு ஒரே சிரிப்பு. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. குக்கியை கண்டுபிடிக்க போகிறேன் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குக்கி கிட்டே போக போகிறீங்க. பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் பார்த்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணேன். நீ போய் பஞ்சு நாங்கள் தாளிச்சிட்ருக்கேன். ஜெகே நீ வேலை இருக்கும் வாயன். சரி அப்படி சொல்லிட்டு நீ குக்கியை பார்த்துட்டு குக்கி இன்னும் 2 நிமிஷம் ஒழிஞ்சிப்பானா அம்மா போய் கதவை திறந்துட்டு வருமா. குக்கி டக்குன்னு கதவுக்கு வெளியே டன் ஓகே டன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் திருப்பி போய் ஒழிஞ்சிக்கிட்டான். எனக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா எப்படி இருக்கோன், நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கேப்பா அப்படிங்கும்போது அவனுக்கு 2 பேரும் டக்குன்னு எட்டி பார்க்குறாங்க. அவனுக்கு 2 பேருக்கு ஷாக்கு. அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிக்கிறாங்க. பெரியப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே 2 பேர்த்தையும் வாங்கன்றான். 3 பேரும் முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னே தெரில. ஸோ அவங்க உள்ளே உட்காந்துட்டாங்க. தண்ணி எடுக்க போயிட்டான். ஜிகே முழிச்சிட்ருக்கான். ஜிகே பார்த்துட்டு ஜிகே சொல்லலோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிட்டீங்க. குக்கி அம்மா ரொம்ப நேரமாக நிற்கிறேம்மா, காலை வலிக்குதம்மா வாம்மா. இந்த சத்தம் கிட்ட உங்கள் அம்மா போங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. கடகடன்னு அது அப்படின்னு சொல்லிட்டு குக்கி ஒழிஞ்சிருக்கோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஃபைன் யார் குழந்தது அது அப்படிங்கும்போது ஏதோ சொல்ல வரான். நீங்கள் பார்த்துட்டு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அம்மா வரேன். உங்கள் அம்மாவுக்கு நிமிஷம் ஷாக்கு. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. குக்கி அம்மாட்ட வா, பாட்டி தாத்தா வந்திருக்காங்க. பாட்டி தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு குக்கி டக்குன்னு வெளியே பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பார்த்து சிரிக்கிறான். அப்படியே ஜேகே சாயல் உங்கள் அம்மா அப்பா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அமைதியாக ஜேகே கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அவன் மாட்டேன் பாட்டி தாத்தா உங்களுக்கு இப்போயாச்சும் நான் இருக்கிறது அம்மா சொல்லிச்சா? அப்பா சொல்லிட்டாரு, மாமா சொல்லிட்டாங்களா, அதான் என்னை பார்க்க வந்தீங்களா? அச்சோ நான் எவ்வளோ வருஷமாக உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறது தெரியுமா? எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு. நான் இன்ன வரைக்கும் உங்களை பார்க்கவே இல்லை. குக்கி பொண்ணு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தட்டி கொடுக்குறீங்க. அம்மா சரி குக்கி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்குறீங்க. கடகடன்னு ஜேகே போய்ட்டு தலை எடுத்து கொடுக்குறான். பாஸ்ட்டாக பேசினாங்க, தொண்டிலேருந்து இருமல் வந்துச்சுமா. ஓகே ஃபைன் முடிச்சிட்டு பாட்டி ஏடிச்சிட்டு எங்கள் அம்மா பார்க்குறான். என்ன வாங்கி இதெல்லாம் அம்மா அது என்னடி இதெல்லாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. இதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தியா? சிக்கி உன்னை நம்பி இவ்வளோ அனுப்பி வச்சுக்க என்ன வேலை பார்த்து வச்சுருக்க நீ அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகி சொல்லிட்டான். அத்தைல வேணது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை அறைய வராங்க. அம்மா பாட்டி அம்மா அடிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு குக்கி ஆள ஆரம்பிச்சிட்டான். பிரம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஊற்றுனான். அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் முன்னாடி கொக்கி நின்று அழுதுட்டு அம்மா அடிக்காதீங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு கையை வச்சுட்டு நிற்கிறான். உங்களை சேஃப்டி பண்ணுற மாதிரி. உங்களுக்கு அதை பார்க்கும்போதே அழுக வருது. அம்மா என்ன வேணுதெல்லாம் பாட்டியா இவ்வளோ பெரிய குழந்தை, இதுக்கு தான் மேடம் அழகாக க்ளோ ஆகிட்டே இருந்தீங்களோ? கேட்டதுக்கு என்னென்ன சமாளிச்ச? ஒரு பிள்ளை பெற்றவளா இவ்வளோ மக்கா இருந்திருக்கேன் பாரு நானும். மேடம் ஒரு பிள்ளையே பெற்றுட்டீங்கல்ல,
ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அம்மாட்ட சொல்லணும்னு தோணல. அம்மா அடிச்சிருப்பேன்டி, திட்டிருப்பேன்டி. ஆனால் ஊரை குட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இப்படி இவ்வளோ பேர் இப்போ என்னடி இது 5 வயசுங்கிறா. அம்மா அவனுக்கு 3 வயசு தாம்மா, அவன் குழந்தை தான் 5 வயசுன்றான். அம்மா அம்மா எனக்கு 3 வயசு தான். அம்மா இது பண்ணாதீங்க. அம்மா பாட்டி, அம்மா பாவம் பாட்டி, அம்மா அம்மா குழந்தை பாட்டி, அம்மா சத்துமாச்சி திட்டும். அம்மா வந்துட்டு திட்டுனா கூட அம்மா தான் அழுவோம். அம்மா அவ்வளோ குழந்தை பாட்டி, அம்மா என்ன சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு முன்னாடி குக்கி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. குக்கிக்கு ஒன்றும் இல்லை சாமி, அம்மா பாரு, அம்மாவை யாரும் அடிக்க மாட்டாங்க, அம்மாவை யாருனாலும் அடிக்க முடியாதுடா, அப்பா இருக்கார்ல, அப்புறம் அப்பாவும் அம்மா முன்னாடி தான் நிற்கிறாரு, இன்னும் இல்லடி தங்கம் அப்படிங்கும்போது ஜேகே வந்து உங்கள் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஜேக்கும் குழந்தை வாங்கி சமாதானம் பண்ணுறான், அழுதுட்டு இருக்காட்டே வந்து இப்போ அம்மாவை யாரும் அடிக்க மாட்டாங்க. இப்போ மாமா இருக்கேன் அழக்கூடாதுடி அம்மா பட்டு தங்க பிள்ளை அப்படி சொன்னா அவனும் கொஞ்சம் அம்மாட்ட கொத்துரு, அம்மாட்ட போகிறேன் சீச்சி அம்மாட்ட கொடுக்குறேன் அம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே காட்டி பிடிச்சிட்டான். உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. குக்கி ஒன்றும் இல்லை சரிடி தங்க ஒன்றும் இல்லைடா, அம்மா யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கடி, தங்கம் இல்லை பட்டு இல்லைன்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1/2 hour இருக்கும். வந்து குழந்தை இல்லை நான் வெளியே தூக்கிட்டு போகிறேன், நீங்களாம் ஃபஸ்ட்டு பேசி முடிங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய வெளியே தூக்கிட்டு போயிருப்பான். அவன் வரவே மாட்டேன்னு அவ்வளோ உடம்பு பிடிச்சிருப்பான். அம்மான்னு கையை நீட்டி அழுக தான் தூக்கிட்டு போயிருப்பான். இல்லை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன்னு. உங்கள் அம்மா உங்களை பார்க்க உங்களுக்கு மனசே அவளை அழ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டானே, குழந்தை அழுவுதேன்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தை போன சைட் பார்க்க உங்கள் அம்மா பார்க்க மூஞ்சி உம்முன்னு வச்சுக்க அப்படியே தான் இருக்கீங்க. அவன் வந்து அந்த இதை ஃபிட்டை வெளியே போகிற வரைக்குமே குழந்தை அழுது சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்கோம். நீங்கள் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க? இதுக்கு தான் காலேஜ் போனியான்னு கேட்டேன். இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க? ஜேகே பார்த்துட்டு இல்லை அது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? ஜேகே தெரியாது. 2 வீட்டுக்குமே தெரில. ஆனால் 2 பேத்துக்கு 3 வயசில் குழந்தை. என்ன நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளுங்களா 2 பேரும்? வேலைக்கு வந்து 2 லட்சம் சம்பாரிச்சா 2 பேரும் ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு நினப்போ? கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் ஒரு வார்த்தை விட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஜேகே? உங்கள் அம்மா அப்பா உன்னை எவ்வளோ நம்புறாங்கன்னு உனக்கு தெரியாதா? வயினே நாங்கள் அதே அளவுக்கு தான் ஜிக்கி நம்பணும். ஒரு வார்த்தை யாரும் இல்லாத அனாதையா 2 பேரும் இப்படி தனியாக பிள்ளையை பற்றி எத்தனை வருஷம் அப்படியே வளர்க்கலான்ட்டு இருக்கீங்க 2 பேரும்? சொல்லுங்கள். 4 வருஷமாக மறைச்சிட்டீங்க, ஓகே, இன்னும் வருஷம் ஃபுல்லாக அப்படியே மறைச்சிட்டே இருக்க முடியுமா 2 பேத்தினாலையும்? அப்படியே 2 பேர் தானே குடிஞ்சு நிற்கிறீங்க. அவ்வளோ திட்டிட்டு உங்கள் அம்மா ஜேகே உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லியிருப்பான். பட் குழந்தை இருக்குன்னுலாம் சொல்லலை. வர சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு தெரியுது. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க ஜிக்கி கூட்டு போய் என்ன ஜிக்கி இதெல்லாம்? அது ஏன் குழந்தைம்மா, எனக்கு அவனை வேணான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லைம்மா, பெற்றுக்கிட்டோம். அவள் வேணான்னு சொன்னான். இதெல்லாம் செட் ஆகாது ஜிக்கி, வீட்டிலலாம் சண்டை வரும் அவ்வளோ சொன்னான். நான் தான் பிடி வளர்த்துக்கிட்டேன். அது ஏன் பிள்ளைம்மா, ஏன் ரத்தம். நான் வயிற்றுல இருந்தப்போ உன்னை யாராச்சும் கல்யாணம் சொன்னா நீ கலைச்சிருப்பியா? கலைக்க மாட்டேல. அப்படி தான் ஜிக்கி. ஆனால் 21 வயசில் உனக்கு புள்ள இருக்குன்னு சொன்னோம். அம்மா 21 வயசுலாம் குழந்தை பெற்றுருக்க நல்ல வயசு தான்மா. சிக்கனோட சிரிக்க முடியுதுல்ல. அம்மா இது ஏன் குழந்தைம்மா, எவ்வளோ சொன்னாலும் நான் வந்து என் குழந்தை அப்படிங்கிறத சொல்லிகிட்டே தான் இருப்பேன். என் அம்மாட்ட பேசு, அவங்க உண்மையில ரொம்ப கோவமாக இருக்காங்க. வந்ததுலேருந்து அவகிட்டையும் பேசலை, குழந்தையும் தூக்கலை, கத்தனப்போ பேசுனதோட சரி பேசு சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகேயோட அம்மா அப்பா பேசியிருப்பாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி விடுங்க அப்படி இப்படின்னு பேசி சமாளிக்கவும் ட்ரை பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசல. குக்கி வந்து சைலண்ட்டாக 4 பேத்தையும் மாற்றி ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். டேவடியில் உட்காந்துருக்கா. பட் டேவை டைட்டாக பிடிச்சிருக்கான். பார்த்துட்டு இறங்கி போடும் மாட்டேம்மா சும்புஜு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறான். என்னடா? ஒன்றும் இல்லை பாட்டி. சரி கரெக்டாக வந்து ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு பாட்டிகிட்ட வாடா. நீங்கள் அம்மா அடிக்க மாட்டீங்கல்ல? நான் எதுக்கு உங்கள் அம்மா அடிக்கிறேன்? அடிக்க மாட்டேன். அப்பாவே அடிக்க மாட்டேன். சத்தியமா அப்பா என்னடா அப்படி சொல்லி கேட்குறான். பாட்டிக்கிட்ட போடா 2 பாட்டிக்கிட்டே போடா. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டு நான் பொங்கலையும் வீடியோ காலில் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் அதில் விட அழகாக இருக்கீங்க பாட்டி எடுத்துகிட்டு சிரிக்கிறான். அந்த பாட்டி விட தான் அழகாக இருக்காங்களாடா? இல்லை நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். அப்படியா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு பன்னி ஸ்மெல் காட்டி 2 பேட்டி பேசிகிட்டு இருக்கான். உங்கள் 2 பேர் அப்பாட்டி எவ்வளோ தான் அழகாக பேசி வச்சுட்ருக்கான். எல்லாத்தையும் நல்லா பேசுகிறான். அவங்க 4 பேரும் ஒன்றுத்துக்கு கொஞ்சிட்டு இருக்காங்க.
சரி நீ பிறந்தப்போ சொல்லவே இல்லைடா. சொல்லியிருந்தா பாட்டி வந்து பார்த்துருப்பேன். குட்டி குட்டி கை இருந்திருக்கும்ல. ஆமாம், என் கை ரொம்ப குட்டியாக இருக்கும். நாங்கள் இது வச்சுருக்கோம் அந்த வெள்ளை கலையில். அப்பா அதை எடுத்துட்டு வா. அப்புறம் போயிட்டு ஜேக்கவே எடுத்து வந்துருப்பான். அந்த கை இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களாம் பார்த்தது இல்லைல்ல. அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ பண்ணுவாங்களே வெள்ளை கலரில். மறந்து போயிட்டேன்டா. பிரிண்ட்டு மாதிரி இல்லை, அது ஒரு ரெசின் ஆர்ட் மாதிரி இன்னொன்று இருக்குல்ல, மோல்டெல்லாம் இது பண்ணி செய்வாங்கள்ல. சாரி, அந்த நேம் மறந்துட்டேன். அது வந்து செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க. இவ்வளோ குட்டியாக இருந்துச்சுடா கை. ஆமாம் பாட்டி, இது நான் பிறந்த அடுத்த நாளே அப்பா பண்ணாராம். குட்டி கை குட்டி காலே பார்த்தீங்களா, இப்படி தான் இருந்தேன். அதுவும் நானும் இதுக்கும் தான் இருப்பேன். ஃபோட்டோ இருக்குது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் காட்டுறான், எல்லாட்டையும் பேசுகிறான். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட்லாம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் ஊருக்கு போயிருப்பீங்க. இந்தியாவில் போனோன்னு 2 பேர்த்துக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம்லாம் வச்சுருப்பாங்க. ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் வைக்கிறாங்க. ஆனாலும் எல்லோரும் மட்டும் எது இவ்வளோ பெரிய பிள்ளை இருக்கா, 3 வயசில் பிள்ளையே வச்சுருக்காங்களோ, பாரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலே இப்படித்தான் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபேமிலி அதெல்லாம் கண்டுக்கல. சரி, அவங்க லைஃப் அவங்க முடிவு பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் விட்டுட்டாங்க. அன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு ஜெக்கிக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணியிருப்பாங்க. குழந்தை வந்து கீழே உங்கள் அம்மா கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து சும்மா ஜனல் வேடிக்கை பார்த்துருப்பீங்க. ஜெக்கி வந்து உங்களை அப்படியே பேக்குக்கு பண்ணுறான். என்னடி ஹாப்பியாக இருக்கான்? நீங்கள் ஜெக்கி பார்த்துட்டு நிறையா பிரச்சனை வரும்னு நினச்சேன், கம்மியாக இருந்துச்சு. அது காரணம் எல்லாம் குக்கி தாண்டி. ஆமாம், அது ரொம்ப அழுதான்ல. எனக்கு மனசே அவளை. எனக்கு அந்த செகண்ட் எங்கள் அம்மாவே பிடிக்கல தெரியுமா. நான் எங்கள் அம்மாவை பார்த்து நீ வீட்டை விட்டு வெளியே போய் எனக்கு எப்படியே பார்த்துக்க தெரியும்னு நினச்சேன். ஆனால் நான் சொல்லலை. அட்டி பாவி எப்படி சொல்லிட்டு ஜெக்கி உங்களை பார்க்குறான். ஆமாம், என் பையன் அவ்வளோ அழுகுறான். எங்கள் அம்மா என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கு. அது என் பிள்ளை எப்படி அழுதுச்சு தெரியுமா. எனக்கு மனசே அவ்வளோ கொக்கியாக அழுதானே. ஜெக்கி உங்களை பார்த்துட்டு இப்படி தானே அவங்களுக்கும் இருந்திருக்கோம். அவங்க பிள்ளை இப்படி கல்யாணம் மட்டும் ஒரு பிள்ளையோடு நிற்கும் போது விடுடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு என் பிள்ளைலாம் அப்படிலாம் பண்ண நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். உன் பிள்ளை அப்படி பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிச்சிருவேன். அது நம்ம உண்மை தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தரை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. ஜேகே வந்து அவளை ஹக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு லவ் யூ எப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பையன் இல்லாமல் நம்ம 2 பேரும். ஆமாம், அதுக்கு என்ன ஒய்ஃபி. ஜிக்கி பார்த்துட்டு பிச்சிருவேன். அவனுக்கே 3.5 வயசு தான் ஆகுது. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு பார்த்துக்கலாண்டி, கால் கொடுக்குற கிஃப்ட் இல்லை அதெல்லாம் இப்போயே தருவாருன்னு இல்லை, எப்போனா கொடுப்பான். இப்படி தான்டா சொன்ன நீ ஃபஸ்ட்டும். இல்லை வாடி எப்படி சொல்லி ஜிக்கி அப்படியே உங்களை தூக்கிட்டு போகும். ஸோ 2 பேரும் அன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காம பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சிருந்தேன். அப்புறம் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி டெலீட் பண்ணி திருப்பி இதே ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு நம்ம இது ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சு, ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. ஒன் ஷேட்டாகவே முடிச்சிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஒன் ஷேட்டாகவே முடிச்சிட்டேன்ல அப்படின்னு அவன் முடிச்சிட்டோ. இட்ஸ் எண்டு. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் அந்த 2K பீப்புள்ஸ் வருவீங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நாள் ஆகும் தான். நான் வந்து சொன்னதுமே இன்றைக்கே போய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி 2K வராது. ஐ நோ, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுங்க, ஓகேவா. ஃபாலோ பண்ணிடுங்க, ஓகேவா. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பிடிஎஸ் கம்பேக் இது இருக்குல்ல, டாக்குமெண்ட்ரி, அது வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. அது வந்து டெலிகிராம் சேனலில் அன்கட் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக போய் அங்கே போய் டாக்குமெண்ட்ரியும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டாட்டா, லவ் யூ.